Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம பாட்காஸ்ட் தமிழன்லேருந்து ஒரு வீடியோ, அதாவது அவர் இந்த டீகோடெல்லாம் நிறையா பண்ணுவார், அந்த லியோ டீகோடிங் எல்லாம் பண்ணியிருந்தார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தார். வீடியோ லென்த்து வந்து கிட்டத்தட்ட 52 minutes, ஆல்மோஸ்ட் 1 hour. நிறையா பேர் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் லென்த்து காரணமாக பண்ணுவோன்னு வச்சுருக்கும் போதே அடுத்த வீடியோவும் வந்துடுச்சு. எதை பற்றி அப்படின்னா LCU. இன்னும் இருக்கு மிஸ்டேக் இருக்கு, இன்னும் இருக்கா அப்படிங்கிற எனக்கும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு ஹைப்பான விஷயம் தெரியுமா. லோகேஷ் கையில் கிடைச்ச ஒரு பெரிய ட்ரெஷர். அதை அவர் எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ இந்த உலகம் போகிற ஸ்பீடில் அந்த LCUக்கு இருந்த அந்த ஹைப்பை, லியோ, ரோலெக்ஸ், LCU, விக்ரம் அப்படி இருந்த அந்த ஹைப்பை இப்போ திருப்பி கொண்டு வர முடியுமாங்கிறதே டவுட்டாக தான் இருக்குது. அதுவும் அவருக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ரோலெக்ஸுக்கு ஒரு தனிப்படம், கைதிக்கு ஒரு தனிப்படம் அப்படின்னு கொண்டு வந்து LCU அந்த ஃபைனலாக அசம்பிள் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள முடிப்பாரா, LCU திருப்பி ரிவைவ் ஆகுமானே தெரியலை. இதுக்கு மத்தியில் நம்ம பாட்காஸ்ட் தமிழன் என்ன பண்ணிட்டாரு, அந்த LCUவோட ஹைப்பை நான் ஏற்றுறேன்டா அப்படின்னு அவர் வந்திருக்காரு. சும்மாவே ஹைப் ஏற்றக்கூடிய ஆள் தான். என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். லியோ வெர்சஸ் ரோலெக்ஸ், வாட் த பிகினிங் அப்படின்னு கெட்ட வார்த்தையெல்லாம் போட்டு ஒரு டைட்டில் வச்சுருக்காரு. என்ன ஏதுங்கிறத உள்ளே போய் பார்த்துடலாம். சரி வாங்க, இது ஒரு 52 minutes வீடியோங்கிறதுனால பொறுமையாக பார்த்துட்டு புக்குன்னு போகலாம். ரெடி இருக்கிற மாபியா கேங்லாம் நீ அழிக்கிறதுக்குன்னே லியோ வந்துட்டாருன்னு கமல் சார் எண்டில் முடிச்சிட்டாரு. Hey guys, welcome back to another episode of விக்ரம் லியோ சேர்ந்து நடக்கிறதெல்லாம் இனி நடக்காது. சில வருஷங்களா தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாலையும் பயங்கரமா பேசப்பட்ட ஒரு விஷயம். சர்ப்ரைஸ் கண்டிப்பா இருக்கு, எல்லாருமே சர்ப்ரைஸ் ஆவாங்க. அப்படி ஒரு எலிமெண்ட் இருக்கு, அப்படி ஒரு கேமியோ இருக்கு. இந்த கேமியோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அது மூவி பார்த்ததா தெரிஞ்சுக்கணும், ஸ்பாயிலர் ரிலீஸ் பண்ணாங்க. கேமியோ அப்படிங்கற வார்த்தையே பயங்கர ப்ரமோஷன் வேர்டா மாறிடுச்சு. அது நீங்க மூவில தான் பார்க்கணும். நிறைய சஸ்பென்ஸ் இருக்கு படத்துல, மிஸ் பண்ணாம பாருங்க. கேமியோஸ் இல்லாத படங்களே, அதாவது கமர்ஷியல் படங்களே இப்போ அவ்வளவா வர்றது இல்ல. சஸ்பென்ஸ் வளைக்கிறதுல பாவம் யாராவது பார்த்தது மனசு உடைஞ்சு போயிடும். இந்த கேமியோ ரோல் யார் பண்ண போறா அப்படிங்கறத பாக்குறதுக்காகவே தியேட்டர்ஸ்ல கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சு. அத தலைவர் கிளைமாக்ஸா எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் கொண்டு இப்படி ஆனதுக்கு காரணம், இது எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னா ஒரு டைரக்டர் தான். அவருடைய அந்த ஒரு படத்துல வந்த அந்த ஒரு கேமியோ கேரக்டர் தான். இப்படி இருந்த பங்கு பிகாஸ் அவ்வளோ பெரிய இம்பாக்டை கொடுத்துருக்கு அந்த ஒரு கேமியோ கேரக்டர். இப்போ ஒருத்தன் வர்றானே, அவர் எவ்வளோ மோசமான ஆளு தெரியுமா? LCUவில் உள்ள அந்த விக்ரம் படத்துக்கு இருக்கிற ஆடியன்ஸ் வந்துட்டு இப்போ உதாரணமாக ஒரு 100% வச்சுக்கிடுவோமே. படம் வந்து 3 மணி நேரம் 45 நிமிஷம். அந்த 100%ல் 40% தான் அந்த 3 மணி நேரம் 35 நிமிஷத்துக்கான ஆடியன்ஸ். மிச்சம் இருக்கிற மேக்சிமமான 60% வந்துட்டு அந்த லாஸ்ட் 10 நிமிஷத்துக்கான ஆடியன்ஸ். ஸோ அவ்வளோ இம்பேக்டாக ஒரு கேரக்டர் கொடுத்துருக்குன்னா அது எப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக இருக்கும். LCUவில் இருக்கிற அப்படி ஒரு கேரக்டரை பற்றி தான், அப்படி ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டரை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் அந்த ஒரு பயங்கரமான அந்த கடைசி 10 நிமிஷத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லாஸ்ட் 10 minutes வந்து எல்லாருக்கும் பிடிச்சது, பயங்கர கூஸ்பம்ஸ் ஆச்சு அப்படின்னு இப்போ ஒரு 100% கூஸ்பம்ஸ் ஆயிடுச்சு, உங்களுக்கு பயங்கரமா பிடிச்சிருக்குன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ இந்த வீடியோக்கு அப்புறம் அந்த லாஸ்ட் 10 நிமிஷம் அதை விட பயங்கர கூஸ்பம்ஸ் உங்களுக்கு கொடுக்கும், அதை விட பயங்கரமா பிடிக்கும் அந்த 10 நிமிஷம். நிறைய தடவை சுற்றுதான், நிறைய தடவை உயிரோட வாங்குறவங்க பணம் காமிச்சிருக்கான். ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை. சரி, ஓகே, நம்ம இப்போ டேரக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். லெட்ஸ் கோ டு த வீடியோ. இப்போ இந்த கடைசி 10 நிமிஷத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை சொல்லி லீட் கொடுத்துக்கிறேன், அதை அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க.
இப்போ ரோலக்ஸ் அப்படிங்கிற அந்த கேரக்டர் யார் அப்படின்னா அவர் வந்துட்டு ஒரு பெரிய ட்ரக் மாஃபியா லீடர் அண்ட் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் லெவல் ட்ரக் டீலர் அண்ட் மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் அண்ட் ஆல்சோ மோஸ்ட் டேஞ்சரஸ் கிரிமினல். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ஆளு தான் ரோலக்ஸ். அவரோட ட்ரக் டீலிங் வந்துட்டு இந்தியா ஃபுல்லா ஒழுங்கா போய்கிட்டு இருக்கு. அவரோட சிம்பிள், அவரோட லோகோ என்னன்னா ஒரு ஸ்கார்பியன் லோகோ தான் அவருடைய லோகோ. இந்த லோகோ போட்ட சரக்க இந்தியால எவனாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. லைக் இதை நீங்க எப்படி ஃபீல் பண்ணிக்கிறீங்கன்னா, சலார் படத்துல கான்சாரோட ஒரு லோகோ போட்டதை இந்தியால எங்கேயுமே எவனாலையும் தடுத்து நிறுத்த முடியாதுன்னு ஒண்ணு இருக்கும் தெரியுமா? There is nobody in India who can stop that sea. ஸோ அதை வந்துட்டு அப்படி மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் இதை வேற ஒரு இடத்துலயும் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அவருக்கு ரோலக்ஸ் அப்படிங்கிறவருக்கு இந்தியா ஃபுல்லா ட்ரக் டீலிங் இருக்குது. இந்தியா ஃபுல்லா எல்லா ஸ்டேட்லயுமே அவரோட வேலைப்பாடுகள் வந்துட்டு ஒழுங்கா தான் போய்கிட்டு இருக்கு. டீலிங்லாம் ஒழுங்கா தான் போய்கிட்டு இருக்கு. டிஸ்ட்ரிபியூஷன்லாம் ஒழுங்கா தான் போய்கிட்டு இருக்கு. பட் ஆனா 2 இடத்துல மட்டும் இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னை அண்ட் திருச்சி இந்த 2 ஸ்டேட்லயும் ஏதோ பிரச்சனை வந்திருக்கு. அவருடைய ஸ்கார்பியன் சிம்பிளை யாரோ இந்த 2 இடத்துலயும் தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க. இந்த ஸ்கார்பியன் சிம்பிளை தடுத்து நிறுத்தினா அந்த 2 பேர் யார்? சோ இந்த 2 பக்கமும் இந்த பிரச்சனை வந்ததால ரோலக்ஸ் சார் ஒரு மீட்டிங் வர சொல்லி இருக்கிறார். அந்த 2 இடத்துல இருக்கிற சிண்டிகேட் லீடர்ஸ், அங்க இருக்கிற டீலர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், சோ அவங்கள வந்துட்டு ரோலக்ஸ் சார் வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டதால மீட்டிங் வர சொல்லி இருக்கிறார். சோ ரோலக்ஸ் சாரோட மீட்டிங் வந்துட்டு எல்லாரும் மும்பை கிளம்பி வராங்க. அந்த பிரச்சனைக்கான சரக்குக்கான கணக்கு காட்டுறதுக்காக வராங்க. பொதுவா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு மீட்டிங் வச்சாங்க அப்படின்னா அந்த சிண்டிகேட்டர்ஸோட லீடர்ஸ் மட்டும் தான் வருவாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆன அந்த தலைங்க மட்டும் தான் வருவாங்க. அந்த ஜோனோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தலைங்க வந்துட்டு இந்த மெயின் தலைகிட்ட வந்து கணக்கு சொல்லுவாங்க. சோ இப்படி தானே இருக்கும் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் அப்படின்னா. பட் ஆனா இந்த ரோலக்ஸ் சாரோட மீட்டிங்க்கு அந்த சிண்டிகேட்டோட ஹெட்ஸ் மட்டும் வராம அதுக்கு கீழ் மட்டத்துல வேலை பார்ப்பாங்க தெரியுமா, அதாவது இந்த கிரவுண்ட்ல வேலை பார்ப்பாங்க தெரியுமா, அதாவது கிரவுண்ட்ல இறங்கி டிஸ்ட்ரிபியூட் ஒர்க் பண்ணுவாங்கல்ல, அவங்களெல்லாம் கூட ரோலக்ஸ் சார் வர சொல்லி இருக்கிறார். இந்த 2 ஸ்டேட்ல இந்த 2 சிண்டிகேட்ல இருக்கக்கூடிய அந்த ஆளுங்களை எல்லாம் ரோலக்ஸ் சார் மீட்டிங் வர சொல்லி இருக்கிறார். அது ஏன் அப்படிங்கறதையும் நான் பின்னாடி மென்ஷன் பண்றேன். சோ இப்போ வந்துட்டு மும்பைக்கு வந்துட்டு எல்லாரும் ஷிப்ஸ்ல வராங்க. அதாவது மெயின் தலைங்களும் இந்த கிரவுண்ட் ஒர்க் பண்றவங்களும் தனித்தனி ஷிப்ஸ்ல வராங்க. அதாவது இந்த ஷாட்ல பின்னாடி நிக்கிறவங்க எல்லாம் பாத்துக்கிட்டீங்களா, இவங்க எல்லாம் வந்து அந்த கீழ் மட்டத்துல வேலை பாக்குறவங்க. இவங்க எல்லாம் சென்னையில உள்ளவங்களும் திருச்சியில உள்ளவங்களும் இவங்க ஒரு ஷிப்லயும் இவங்க ஒரு ஷிப்லயும் தனித்தனியா இந்த கும்பல்கள்லாம் வந்துருவாங்க. முன்னாடி நிக்கிறவங்க வந்துட்டு அந்தந்த சிண்டிகேட்டர்ஸோட ஹெட்ஸ், அவங்க தனித்தனியா ஒரு ஷிப்ல வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் 2 பேர் இருக்காங்க தெரியுமா, இவர் முதல் ஆளு, 2வது ஆளு, 3வது ஆளு, 4வது ஆளு. அந்த நம்பர் வைஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 1 நம்பர் 2 இருக்காங்கல்ல, இவங்க 2 பேரும் சென்னை ஜோனோட ஆளுங்க. அண்ட் 3வது 4வது இருக்கிறவங்க வந்துட்டு திருச்சியோட அவங்க. அதுல நம்பர் 1 ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் யாருங்கிறத வந்துட்டு நான் வந்துட்டு பின்னாடி வேற ஒரு இடத்துல சொல்றேன், வேற ஒரு எபிசோட்ல சொல்றேன். பட் ஆனா இவர் சென்னையோட ஒரு ஜோனோட சிண்டிகேட்டோட ஒரு ஆளு. அங்க உள்ள பிரச்சனை வந்ததால அதுக்கு கணக்கு சொல்ல வந்திருக்காரு இவர். அண்ட் நம்பர் 2 வந்துட்டு பார்த்தாலே தெரியுதுல்ல அவர் யாருன்னு. அந்த நம்பர் 1ல இருக்கவர் வந்து ஒரு போலீஸு. இந்த டீகோட் பண்ணிட்டு இருந்தாங்களே அந்த டைமில் சொன்னாங்க, அவர் பாருங்க ஒரு ஃப்ரேமில் போலீஸோட வருவார், இப்போ இங்கே இருக்காருன்னு. ஆக்சுவலி நம்பர் 2 இடத்துல இருக்க வேண்டியது விஜய் சேதுபதி தான் அதில் நின்றுருக்கணும். ஆனால் அவர் உயிரோட இல்லாததுனால இவர் வந்திருக்காராம். வேஷ்டி கட்டியிருக்காருல, வேட்டி வகையர், அதாவது சந்தனம் கேங்கோட ஒரு ஆளு. சந்தனம் உயிரோடு இல்ல, சந்தன விக்ரம் வந்துட்டு கொண்டுட்டதால இப்போ அதுக்கு அடுத்த கட்டமா இருக்கிற ஒருத்தரா வந்துட்டு அவர் வந்துட்டு கணக்கு சொல்ல வந்திருக்கிறாரு. அண்ட் 3வது ஆளு உங்களுக்கு தெரியும் அடைக்கலம். அண்ட் 4வது ஆளு வந்துட்டு அன்பு. ஸோ இவங்க 2 பேரும் திருச்சியில நடந்த அந்த ட்ரக் பஸ்டுக்கான காரணத்தை வந்துட்டு சொல்ல வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ இங்க இதுல திருச்சியில இருந்து ஒரே சிண்டிகேட்ல இருந்து எதுக்கு இந்த 2 பேரும் வந்திருக்கிறாங்க? இவங்க 2 பேரும் பிரதர்ஸ், அது வந்துட்டு நம்ம கைதி படத்திலே தெரியும். இதுல வந்துட்டு அடைக்கலம் தானே மெயின், அடைக்கலம் தானே வந்திருக்கிறோம். எதுக்கு அன்பு வந்திருக்காரு, எதுக்கு அன்பும் கூட வந்திருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா அடைக்கலம் வந்துட்டு அந்த பிரச்சனையில வந்துட்டு உள்ள இருந்திருக்க மாட்டாரு. பட் ஆனா அன்பு தான் அந்த ட்ரக் பஸ்டுக்கு காரணமானவனை படத்துல டீல் பண்ணிருப்பாரு, அந்த பிரச்சனைக்குள்ள இருந்திருப்பாரு. ஸோ அவரும் வந்து அந்த பிரச்சனையில இருந்தவரும் வந்து கணக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவரை கூட்டிட்டு வந்திருப்பாரு. அவர் இங்க வந்திருப்பாரு. அவன் பேரு டெல்லி. நான் இப்போ அங்கே அன்புவை பற்றி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன், அதே மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ அன்புவை பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ தான் அவர் ரோலக்ஸை பார்க்கவே வராரு. இந்த மும்பை மீட்டிங் வந்தது இல்லை, அவர் அந்த கைதி படத்தில் உள்ள அந்த பிரச்சனையில் சம்மந்தப்பட்டதால, அந்த ட்ரக் பஸ்ஸில் அவர் சம்மந்தப்பட்டதால அவர் தான் அதை மெயினாக டீல் பண்ணியிருப்பார்ல, அதனால அவர் வந்துட்டு வரக்கூடிய கட்டாயங்குறையினால வந்திருக்காரு. அவர் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ரோலக்ஸை, அதாவது அவருடைய பாஸை பார்க்கவே வராரு. இப்போ அன்பு ரோலக்ஸை பற்றி கேள்விப்பட்டிருப்பாரு, ஆனால் நேரில் பார்த்துக்க மாட்டாரு. இப்போ தான் பார்க்க போறாரு. இப்போ அன்புக்கு வந்து ரோலக்ஸ் எப்படின்னா, ரோலக்ஸ்
வந்துட்டு அன்புக்கு ஒரு ஐடியல் மாதிரி, அவரை மாதிரி ஆகணும், இந்த ஒரு மாஃபியாக்கு வந்துட்டு பாஸா ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிற ஒரு ஆள். உதாரணமா இதை இப்படி மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பையன் சும்மா ஒண்ணும் தெரியாது, இப்பதான் வந்து 4 பேரை வந்துட்டு மிரட்டிட்டு சீன் போட்டுக்கிட்டு இருப்பான். ஒரு பெரிய ஆள் ஒருத்தர் இருப்பாரு, நான் அவருக்கு மேலதான், அவரே மாதிரி அந்த இடத்துல நான் வர போறேன் அப்படின்னு சும்மா 2 சம்பவத்தை பண்ணிட்டு நினைச்சுக்கிட்டு இருப்பான்ல, பேசிக்கிட்டு இருப்பான்ல, அந்த மாதிரி ஒரு ஆளு தான் அன்பு. அவர் படத்திலே பார்த்திருப்பீங்க, கொஞ்சம் ஆட்டிடியூடா இருப்பாரு. இப்போ அடைக்கலம் தான் அந்த கேங்குக்கு ஹெட், இவர் அவரோட தம்பியா தான் சும்மா கேங்ல இருக்காரு. பட் ஆனா அவர் தான் அந்த கேங்குக்கு பாஸ் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூட்ல அந்த ஒரு ரேஞ்சில படத்துல நடந்துகிட்டு இருப்பாரு. கைதி படத்துல பார்த்திருப்பீங்க நீங்க. சோ கொஞ்சம் ஆட்டிடியூடான ஆளு, நீலாம் ஒரு ஆளா, இதோ அப்படியா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஈஸி, நம்ம தான் கெத்து அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளு. இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க அன்புவை பத்தி. சோ இப்போ நான் சொன்னதை எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நாம இப்போ சீனுக்குள்ள போலாம். அண்ட் தென் இன்னொரு விஷயத்தை நான் முன்னாடி சொல்ல மறந்துட்டு இப்போ மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஷாட் பார்த்துக்கிட்டீங்கன்னா மும்பை ஹார்பருக்குள்ள ஒரு ஷிப் வருது. இது வந்துட்டு திருச்சி சிண்டிகேட்டோட ஹெட்ஸ் இருப்பாங்கல்ல, அடைக்கலம் அன்பு, அவங்க மட்டும் வரக்கூடிய அந்த ஷிப். அண்ட் இதுல நான் ஒரே ஒரு விஷயம் முன்னாடி சொல்ல மறந்துட்டு இப்போ ஸ்பெண்ட் பண்ணிடுறேன். இப்போ இந்த திருச்சியோட ஹெட்ஸ் 2 பேரும் இதுல வராங்க. அண்ட் இதுல கிரவுண்ட்ல வேலை பார்க்குறவங்க தனி ஷிப்ல வந்துருவாங்க. அண்ட் சென்னை ஹெட்ஸ்லாம் ஒரு தனி ஷிப்ல வந்துருவாங்க. அண்ட் சென்னையில கீழே வேலை பார்க்குறவங்க, அதாவது கும்பலா வருவாங்கல்ல, அது கீழே வேலை பார்க்குறவங்க, அந்த கும்பல்ல கூட்டத்தோட கூட்டமா ஒருத்தர் கலந்துட்டார். கும்பலா இங்க மும்பை அவர் வந்துகிட்டு இருக்காரு அந்த ஷிப்ல. சோ நான் இப்ப சொன்னதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம இப்ப லாஸ்ட் 10 மினிட்ஸ் சீனுக்குள்ள போகலாம். நீங்க அடைக்கலமா அன்பு வரக்கூடிய ஷிப் மும்பை ஹார்பருக்கு வந்ததும், மும்பை வந்து ரீச் ஆனதும் அன்பு அப்படி கேஷுவலா வெளியில வந்து பாக்குறாரு. அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல யார மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறாரோ, யாரோட இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாரோ அந்த ஒருத்தரை பார்க்க போறாரு. அங்க அன்பு பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப கேஷுவலா தான் இருப்பாரு. அதாவது ரோலக்ஸோட டீல்ல நம்ம தப்பு பண்ணிருக்கோம், சரக்கை காப்பாற்ற முடியாம விட்டுட்டோம், அதுக்கு கணக்கு சொல்ல போறோம், ரோலக்ஸ் கிட்ட நம்ம என்ன கணக்கு சொல்றது, அவர் எப்படிப்பட்ட ஆளு அப்படிங்கிற எந்த பயமும் இல்லாம கேஷுவலா இருப்பாரு. இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்ல போற மாதிரி இருப்பாரு. சோ ரோலக்ஸை பார்க்க போறோம் அப்படிங்கிற எந்த பயமும் இல்லாம அன்பு கேஷுவலா வருவார். அவன் என்ன ஒரு பெரிய ஆளா, நானே அவனோட இடத்துக்கு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட்ல வச்சுக்கோங்களேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அண்ட் தென் அதுக்கப்புறமா எல்லாரும் வந்துட்டு அந்த ஒரு ஹால், அந்த ஒரு குடவுன் மாதிரியான இடத்துக்கு, அந்த மீட்டிங் நடக்கக்கூடிய இடத்துக்கு வந்து அசம்பிள் ஆயிருவாங்க. மொத்தமா சென்னை அண்ட் திருச்சியில இருக்கிற எல்லாரும் மொத்தமா வந்து அசம்பிள் ஆயிருவாங்க. அங்க ரோலக்ஸ் சார் இன்னும் வரல, அவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா அங்க அடைக்கலத்தோட ஃபேஸ பாத்தீங்கன்னா பயங்கர டென்ஷனா இருக்காரு. சோ அவர் வந்து அந்த ஒரு பயத்துல இருக்காரு, என்ன கணக்கு சொல்ல போறோமோ ரோலக்ஸ் கிட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்துல இருப்பாரு. அவர் என்ன செய்ய போறானா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்துல இருப்பாரு. சோ அந்த டென்ஷன் அவர் மூஞ்சிலே தெரியுது. ஆனா அப்போ அவர் போன்ல அங்க யாரோ ஒருத்தர் கிட்ட ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாரு பாருங்க. ஸோ இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு யாரோ ஒரு ஆள் கிட்ட மென்ஷன் பண்ணுறாரு. அது யாருன்னு இந்த இடத்துல பார்த்தா நல்லா இருக்காது, அது வேற ஒரு இடத்துல பார்க்கலாம். ஆனால் அங்கே அடைக்கலம் டென்ஷனாக இருக்காருன்னு பார்த்தோம்ல, அப்படியே இந்த சைடு அன்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக உட்காந்துருப்பாரு, கையில் சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு அங்கே நின்று. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு ரோலக்ஸ் வரப்போறாரு, அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லாமல் கையில் சிகரெட்டை பிடிச்சிட்டு கால் மேலே காலை போட்டு உட்காந்து இருக்கிறாரு. தென் அப்புறமா அந்த இடத்துக்குள்ள ரோலக்ஸோட காசுலாம் வருது. அதை அடைக்கலம் பார்த்த உடனே அன்பு தட்டி எழுந்து நில்லுன்னு சொல்லுவாரு. ஆனால் அப்புறமா போனை உடனடியாக கட் பண்ணிட்டு அவர் எழுந்து நின்றுவார். பட் ஆனா அங்க அன்பு பாத்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலா, அளவுக்கு நீங்க படம் பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கேஷுவலா சிகரெட்டை பிடிச்சி கீழே போட்டு அப்படி எழுந்திருப்பாரு. தென் ரோலக்ஸோட கார்ஸ்லாம் உள்ள வருது. அண்ட் இந்த என்ட்ரியை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிஎம் ஓட என்ட்ரி எப்படி இருக்கும், ஃபுல் கன் செக்யூரிட்டியோட அவர் வருவார். சென்டர்ல ரோலக்ஸோட கார் வருதுன்னா முன்னாடி ஒரு காரு, பின்னாடி ஒரு காரு, அண்ட் கூடவே கன்மேன்ஸ்லாம் செக்யூரிட்டிக்காக வருவாங்க. அண்ட் ஆல்ரெடி அங்க ரோலக்ஸ் வர்றதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அண்ட் அப்பவே பின்னாடி 12 கார்ஸ் வித் கன்மேன்ஸோட அங்க செக்யூரிட்டிக்கு ஆள் நின்றுகிட்டு இருக்காங்க. ஃபுல் செக்யூரிட்டியோட ஆல்ரெடி அங்க சேர்லாம் போட்டு வச்சிருக்காங்க ரோலக்ஸ் உட்கார்றதுக்கு. ஆனா அந்த சேரை பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை வந்துட்டு இந்த கேங்ஸ்டர்ஸ், இந்த பெரிய பணக்காரங்க, பயங்கர ரிச் ஆனவங்க, இந்த மாதிரியான ஆளுங்கள்லாம் தான் அந்த மாதிரி சேர்ஸ்ல உட்கார்ந்துருப்பாங்க. நீங்க கூகுள்ல போய் கேங்ஸ்டர் சேர் அப்படின்னு அடிச்சு பார்த்தா கூட அந்த சேர் தான் வரும். அப்படிப்பட்ட ஒரு சேர் அவருடைய பெயர் கூட என்னது, ரோலக்ஸ், வேர்ல்ட் பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் வாட்ச் பிராண்டோட பேர் அது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பென்சிவான பேரை வச்சிருக்காரு, அவருடைய பெயர் ரோலக்ஸ். அண்ட் இவ்வளோ ஃபுல் செக்யூரிட்டி அண்ட் அந்த சேர் அண்ட் அந்த கார்ஸ், பயங்கர எக்ஸ்பென்சிவான கார்ஸ் அண்ட் அவருடைய பெயர். ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தா ரோலக்ஸ் அப்படிங்கிறவர் வந்து பயங்கர ரிச்சான ஆளா, பயங்கர லக்ஸூரியஸான ஒரு ஆளா அவரோட அப்பியரன்ஸ் இருக்கும். ஸோ அப்படிதான ஒரு ஆளா ரோலக்ஸ் இருப்பாரு அப்படின்னு உங்க மைண்ட்ல தோணுது. ஸோ அதே மாதிரியான ஒரு எக்ஸ்பெர்ட் தானே அங்க ஃபர்ஸ்ட் டைமா ரோலக்ஸை பார்க்க வந்த அன்புக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் அங்க இருக்கும். அவர் ரோலக்ஸ் எப்படி இருப்பாருங்கிற ஒரு எதிர்பார்ப்போட அங்க நின்றுட்டு இருக்கிறாரு. பட் ஆனா அந்த கார் உள்ள இருந்து வர்ற அந்த ஒருத்தர், இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஒருத்தர், அவ்வளவு லக்ஸூரியஸான ஒரு ஆளா இருப்பாருன்னு நினைச்ச அந்த ஒருத்தர் அந்த கார் உள்ள இருந்து இறங்கி வாராரு. ஒரு லோக்கல் ரவுடி மாதிரியா
மாதிரியான ஒரு அப்பீரன்ஸ்ல அவர் அங்க இருந்து வராரு. அவர் நினைச்சா என்ன மாதிரியான வெப்பன்ஸ், எவ்வளவு பெரிய கன், எல்லா கேட்டகரி கன்ஸையுமே அவர் யூஸ் பண்ணலாம். பட் ஆனா கிச்சன் நைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கறி நறுக்கிற கத்தி, காய்கறி நறுக்கிற கத்தி, கிச்சன்ல யூஸ் பண்ற ஒரு நைஃப் ஒன்னு இருக்கும், மீன் வெட்டுற கத்தி, லைக் அந்த மாதிரியான ஒரு கத்திய அவர் எடுத்துன்னு வருவாரு. ஷோல்டர்ல ஸ்பீக்கரை வச்சுக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு தலையை ஆட்டிக்கிட்டே ஒரு மாதிரி ஜாலியா வைப் பண்ணிக்கிட்டே வருவாரு ரோலக்ஸ். ஸோ இப்போ ஒன்று என்னடா இது அப்படின்னு ஒரு உங்கள் மைண்டில் ஒன்று தோணுது இல்லை, அதே தான் அங்கே ஃபஸ்ட் டைமாக ரோலக்ஸை பார்க்க வந்த அந்த அன்புக்கும் தோணுது. அவரோட ரியாக்ஷனை பார்த்தாலே தெரியும், என்னடா இது இவன் தான் ரோலக்ஸா என்ன இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரியாக்ஷன். அண்ட் அவரோட வாயை கூட லைட்டாக பொழப்பாரு, லைக் ஆச்சரியப்படுற மாதிரி, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. இவ்வளோ பெரிய ட்ரக் மாஃபியாவோட ஹெட் பாஸ் எப்படி இல்லாமோ இருப்பானோன்னு நம்ம நினைச்சோம். அவனை மாதிரி அவனோட இடத்த பிடிக்கணும்னு நினைச்சோம். ஆனால் அவன் இப்படி ஒரு லோக்கல் ரவுடி மாதிரி சப்பையா தெரியுறானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆச்சரியப்படுவா தான் அங்கே அன்புக்கு. அண்ட் ரோலக்ஸ் வந்து அவருடைய சேர்ல வந்து உட்காந்து ஸ்பீக்கர் கண்ணாடியாக கழட்டி வச்சுட்டு அங்கே செட்டில் ஆகுறாரு. அப்போ வந்துட்டு ஒரு நார்மலான ஸ்பீக்கரு, ஒரு நார்மலான கிளாஸ், கழுத்தில் ஒரு கோல்ட் செயின் கூட இல்லை, பிளாக் கலர்ல ஒரு சங்கிலியை போட்டிருப்பாரு. அண்ட் நார்மல் ஸ்பீக்கர், நார்மல் கிளாஸா மார்ஷல், சரிங்க. நார்மலான காதில் ஒரு கடுக்கனு அண்ட் நார்மலான ஒரு வாட்ச் கையில் அண்ட் காலில் வெறும் செருப்பு தான் போட்டிருப்பாரு. ஸோ இதெல்லாம் அன்பு பார்க்குறாரு. பார்க்கறதுக்கு முன்னாடியுமே ரோலக்ஸ் மேல அந்த அளவுக்கு பயமும் மரியாதையும் இல்ல அவருக்கு. இப்போ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ரோலக்ஸ்னா இவ்வளவுதானா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு லுக் தான் அங்க உட்காந்துருக்க ரோலக்ஸை பார்த்து அவர் கொடுக்குறாரு. ரோலக்ஸ் அங்கே வந்து உட்காந்து அந்த ஸ்பீக்கரில் பாட்டு வேற ஓடுதா, அந்த பாட்டை கேட்டுகிட்டே வைப் பண்ணிக்கிட்டே காலையில் ஒரு மாதிரி ஆட்டிக்கிட்டுலாம் இருப்பாரு. ஆட்டிக்கிட்டே கொஞ்சம் டேப்லெட்ஸ் வந்து டப்பால இருந்து தட்டுவார்ல, அது வந்துட்டு ட்ரக்ஸ். அந்த டேப்லெட்ஸை டேபிளில் தட்டி நச்சு இடிச்சு அதை காடு வச்சு ஒதுக்கி வைப் பண்ணி கிளாஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அதை குடிக்க போறாரு அவர். அதாவது அவர் வந்து ட்ரக்ஸ் எடுத்துக்க போறாரு. அதை வந்துட்டு அங்கே ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு ப்ராசஸ் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அப்போ ஒருத்தரா அவங்களுடைய காரணங்களை சொல்றாங்க அவர்கிட்ட. இதுதான் வந்துட்டு அங்கே ஆக்சுவலா நடக்க போகுது. இதுல வந்துட்டு 2 கேள்வி. ஏன் அவர் வந்து அங்க வந்துட்டு ட்ரக் எடுத்துக்கிறாரு, அங்க அந்த சிண்டிகேட்ல இருக்கிற கீழே வேலை பார்க்கறவங்க வரைக்கும் எதுக்கு அங்க வந்து அசம்பிள் ஆக சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போ ஏன்னா அவர் அங்க ஆக்சுவலா ஒரு முடிவோட தான் வந்திருக்கிறாரு. தலைங்கள்கிட்ட மட்டும் இல்ல, கீழே வேலை பார்க்கறவங்க வரைக்கும் ஒரு விஷயத்த காட்டணும், அவங்களுக்கு டீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்திருக்கிறாரு. ஆனா அந்த அவர் ஒரு மாதிரி வைப் பண்ணிட்டு வந்தாருல அண்ட் பாட்டும் கேட்டுக்கிட்டே இருக்காருல்ல, ஸோ வந்துட்டு ஒரு ஜாலியான ஆள் மாதிரி தான் தெரியுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு மூட்ல அவங்களுக்கு வந்துட்டு புரிய வைக்க முடியாதுல்ல, அதனால அவர் ட்ரக் எடுத்துக்கிறாரு. அதாவது அவர் வந்துட்டு ட்ரக் எடுத்துக்கிட்டாருன்னா அப்படியே ஒரு ஆப்போசிட் மோடு, அதாவது ஒரு அனிமல் மோடுக்கு சேஞ்ச் ஆயிடுவார். அதான் அங்க வந்து அனிமல் மோடா சேஞ்ச் ஆகிறதுக்காக அந்த ப்ராசஸை பண்ணிக்கிட்டு இருக்காரு ரோலக்ஸ். அங்க அந்த கேப்ல இவங்க எல்லாம் காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவனுங்க காரணம் சொல்ல அவர் கொஞ்சம் கொஞ்சமா கோபமும் ஆகுறாரு. அந்த ட்ரக்கை இப்போ எடுத்துக்கிட்டாருன்னா டோட்டல் அனிமலாவே மாறிடுவாரு. ஸோ இப்போ அங்க அந்த முதல் ஆள் நான் சொல்லியிருந்தேன், அந்த 1ஆம் நம்பர் ஆளு, அவர் வந்துட்டு என்ன காரணம், யார காரணமா சொல்றாருன்னா, சென்னையில எவ்வளவு பெரிய லாட் நம்ம கையை விட்டு போனதுக்கு காரணம் அமர்னு ஒருத்தன் தான் எங்க சைடு பிரச்சனை பண்ணிட்டான். ஸோ அதோட விடாம அதுக்கப்புறமா அமரை பில்டப் பண்ற மாதிரி, அமரை எலிவேட் பண்ற மாதிரி ஒன்னு சொல்லுவார். ஆளோட பேக்ரவுண்ட் மிலிட்டரி, ஆள் வர மிஸ்ஸிங், என்ன பண்ணுவானே தெரியல. ஸோ அவனோட பேக்ரவுண்ட் மிலிட்ரி, இன்னொன்று இப்போ ஆள் வேற மிஸ்ஸிங், நான் என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனால் அது மட்டும் இல்லாம அமர் எவ்வளோ டேஞ்சர்னா, ஒரு கோட் ஒன்று இருக்குல்ல, இனிமே இழப்பதற்கு எதுவும் இல்லாத ஒருவன் மிகவும் ஆபத்தானவன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆளாக தான் இப்போ அமர் இருக்கிறாரு. ஸோ அப்படி பார்த்தா பயங்கர டேஞ்சர் அமரை விட்டு வைக்கிறது. அப்படிங்கிற ஒருத்தன் வந்துட்டு பிரச்சனை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே அங்க ரோலக்ஸுக்கு கோபம் வருது. அண்ட் தென் 2வது ஆள், அதாவது வேட்டி வகைரா சந்தனுக்கு பதிலாக வந்தவர், அவருடைய காரணம் சொல்றாரு. அவரோட சைடு என்ன நமக்கு தெரியும்ல, விக்ரம் படத்துல விக்ரம் தான். அதை வந்துட்டு அவர் சொல்றாரு, எங்க சைடுல சரக்கு காண போனதுக்கு காரணம் விக்ரம்னு ஒருத்தன். இந்த விக்ரம்னு ஒருத்தன் அவர் சொல்றாருல, அந்த பேரை சொன்ன உடனேயே ஆக்சுவலா அவருக்கு கோவம் வந்துருச்சு. அங்க வந்துட்டு அமருங்கிறது யாரு வந்துட்டு ரோலக்ஸுக்கு தெரியாது. அவரை பத்தி, அவரோட பேக்ரவுண்ட் பத்தி பில்டப் பண்ணும் போது தான் அவருக்கு கோவம் வந்துச்சு. ஆளோட பேக்ரவுண்ட் மிலிட்டரி, ஆள் வர மிஸ்ஸிங், என்ன பண்ணுவானே தெரியல. ஆனா இங்க விக்ரமோட பேரை சொன்ன உடனே இங்க அவருக்கு கோவம் வருது. எங்க சைடுல சரக்கு காண போனதுக்கு காரணம் விக்ரம்னு ஒருத்தன். மேபி அவர் விக்ரமை பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம். தென் அப்புறமா அவர் மேல சொல்றாரு, அதாவது விக்ரமோட பேக்ரவுண்ட் அவரை பத்தி பில்டப் பண்றாரு. ஆக்சுவலா அவன் நிறைய தடவை செத்ததா கணக்கு காமிச்சிருக்கான், நிறைய தடவை உயிரோட வந்ததாகவும் கணக்கு
காமிச்சிருக்கான். இப்போ எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லை. அவன் அப்படி இருந்தான்னா அவன் பேரன் கூட தான் இருக்கணும். அங்க வந்துட்டு அமர் வந்துட்டு எங்க இருக்கான்னு தெரியல, ஆள் வர மிஸ்ஸிங் அப்படின்னு தான் இருந்தது. ஆனா அவனுக்கு அடையாளம் இருக்கு. ஆனா இங்க விக்ரமுக்கு அடையாளம் கூட கிடையாது. அவன் செத்துட்டான், உயிரோட இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்துட்டு ஒரு கோஸ்ட். எங்க வேணாலும் இருக்கலாம், எங்கேயே கூட இருக்கலாம். லைக் அந்த மாதிரி தான் அதுக்கு மீனிங். ஸோ கண்ணுக்கு தெரியாத ஒருத்தன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இப்படி ஒரு ஆபத்தும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லும் போது அங்க ரோலக்ஸுக்கு கோபமும் வருது. ஸோ இப்போ ரோலக்ஸோட சாம்ராஜ்யத்துக்கு எதிராக ரோலக்ஸோட சாம்ராஜ்யத்தை சரிக்கிறதுக்கு 2 பிரச்சனைகள் வந்திருக்கு. அதுவும் 2 பெரிய பிரச்சனைகள், முக்கியமான பிரச்சனைகளா வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த 1 to இவங்க 2 பேர் காரணமா சொன்னது இந்த 2 பிரச்சனைகளும் புதுசா வந்த பிரச்சனைகள். அதை 3வது அடுத்த ஆள்கள்கிட்ட நான் போறேன், நான் சொல்றேன் பாருங்க. அப்புறம் 3வது ஆள், அதாவது அடைக்கலம். அவங்க ட்ரிச்சி சைட்ல இருந்து அவங்களுடைய காரணத்தை சொல்றாங்க. ட்ரிச்சில நடந்த ட்ரக் பஸ்டுக்கு காரணம் மிலிட்டரியோ போலீஸோ இல்ல. அவர் சொல்றது உங்களுக்கு புரியுதா? மிலிட்டரியோ போலீஸோ இல்ல அப்படின்னு அவர் மீன் பண்ணும்போது, அதாவது தெரியாதவன் இல்ல, தெரிஞ்ச ஒருத்தன் தான் அப்படிங்கிற ஒரு மீனிங்ல தான் அவர் சொல்லவே வராரு. ஸோ இப்போ மிலிட்டரியோ போலீஸோ இல்ல அப்படிங்கும் போதே கொஞ்சம் வந்துட்டு புரிஞ்சிருச்சு ரோலக்ஸுக்கு. ஏன் அப்படின்னா அவர் சொல்ல போற ஆள் வந்துட்டு அடைக்கலத்துக்கும் தெரியும், அதாவது ரோலக்ஸுக்கும் அவருக்கும் முன்னாடி என்ன அப்படிங்கறது அடைக்கலத்துக்கு தெரியும் இல்லையா? சம்மந்தம் இருக்கு. அவன் பேர் டில்லி. ஸோ அதை மீன் பண்ணி இவங்கெல்லாம் கிடையாது, இவன் யாருன்னா அப்படிங்கிற மாதிரி அவர் வாராரு. ட்ரிச்சில நடந்த ட்ரக் பஸ்டுக்கு காரணம் மிலிட்டரியோ போலீஸோ இல்ல, ஜெயில இருந்து பரோல்ல வந்த ஒரு கைதி. ஜெயில இருந்து பரவல்ல வந்த ஒரு கைதி அப்படின்னு சொன்ன உடனே ரோலக்ஸுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா அவருடைய பேரு அப்படின்னு சொல்ல வாராரு. உடனே ரோலக்ஸ் அந்த பாட்டு ஓடிட்டு இருக்குல்ல, அந்த ஸ்பீக்கரோட சவுண்டை இன்க்ரீஸ் பண்றாரு. ஜெயில இருந்து பரோல்ல வந்த ஒரு கைதி, அவன் பேரு. அவர் யாருன்னு புரிஞ்சிருச்சு. அந்த பேரை அவர் கேட்க விருப்பப்படலை, அவருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. அந்த பேரை என் காது மேல சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாரு. ஆனா அங்க அடைக்கலமும் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணதோட மூஞ்சியை சொல்லிச்சிட்டாரு. ஆனா அவருக்கும் ரோலக்ஸ் முன்னாடி அந்த பேரை யூஸ் பண்ண முடியல, பிகாஸ் அவருக்கு தெரியும் ரோலக்ஸுக்கு கோபம் வந்துரும் அப்படின்னு. தென் வந்துட்டு அடைக்கலம் வந்து பாக்குறாரு. பிகாஸ் அன்பு அங்க கூட்டிட்டு வந்ததே டில்லியை பத்தி சொல்றதுக்கு தானே, இவன் தான் சம்மந்தப்பட்டிருக்கான், இவன் தான் இப்படி பண்ணான் அப்படின்னு அவர் அங்க இருந்ததுனால தானே அவரை சொல்ல கூட்டிட்டு வந்திருக்காரு. அண்ட் அங்க அன்பு அந்த பேரை சொல்றாரு. அவன் பேரு ரோலெக்ஸ். அவன் பேரு டில்லி. ஸோ அந்த பேரை சொன்னதும் அந்த கண்ணில் அந்த கோபத்தை பாருங்க. ஸோ இப்போ ரோலக்ஸுக்கு அன்பு மேலேயும் ஒரு கோபம் வந்துருச்சு, அந்த பேரை சொன்னதுக்கான கோபம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அன்பு வந்துட்டு சொல்லும் போது பெரிய நீ என்ன பெரியவனா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட்லாம் சொல்லுவார். அது இல்லாமல் பேரை வேற சொல்லுவார். ரோலக்ஸ் அவர் பண்ண தப்பு ஒன்று, ரோலக்ஸ்னு பேரை சொல்லி இலக்காரமாக நினைச்சது ஒன்று. ஏன்னா அன்பு வந்துட்டு தலை கூட கிடையாது, அது கீழே உள்ள ஒரு ஆள் தான். 2வது அந்த டெல்லிங்கிற பேரை சத்தம் போட்டு, நான் சவுண்டை கூட்டி வச்சிருக்கேன் அதை கேட்கக்கூடாதுன்னு, ஆனால் நீ சத்தம் போட்டு அதை சொல்ற. ஸோ இந்த 2 வார்த்தை அங்கே சொன்னதால அங்கே ரோலக்ஸுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த டெல்லிங்கிறவன் அதை நிப்பாட்டியிருக்கான் அப்படின்னா அந்த ஸ்கார்பியன் சிம்பிளை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இது யாரோடது, இது எவனோடது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அது மீறியும் அந்த அவன் அதில் பிரச்சனை பண்ணியிருக்கான்னா, பிகாஸ் இப்போ வந்துட்டு இது எப்படின்னா, இப்போ நான் சலார் வந்துட்டு அந்த இதை வந்துட்டு சொல்லியிருந்தாங்க அந்த சீலை நிறுத்த முடியாதுன்னு. அதுக்கப்புறமா அந்த சீலை ஒருத்தன் நிறுத்துவான். அப்போ அந்த சீலோட ஹெட்டான அந்த கான்சரோட ஹெட்டான அந்த சீலுக்கு சொந்தக்காரனான ஒருத்தன் வந்துட்டு சீலை தடுத்து நிறுத்திட்டாங்க. முதல் தடவையா அதை நிறுத்தினது யாரு தெரியும். அவனை தவிர வேற யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அவனால மட்டும்தான் அதை நிறுத்த முடியும் அப்படின்னு ஒன்று சொல்றாரா. ஸோ அதே ஃபீல் தான் இங்கேயும். அந்த ஸ்கார்பியனை தெரிஞ்சே நிறுத்திருக்கான்னா அவன் டில்லியா தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்க. ஒரு ட்ரக் பஸ் நடந்து கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ ரோலக்ஸோட எண்ணத்துல அவன் இது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டான், தன் குடும்பத்தை பார்க்க அமைதியா வாழ போயிட்டான் அப்படின்னு நினைச்சா, கண்காணாத இடத்துக்கு போயிட்டான், எங்க இருக்கானே தெரியல அப்படின்னு நினைச்சா, இப்ப திரும்ப இதுக்குள்ள வந்திருக்கான். பட் ஆனா அங்க தில்லி வந்துட்டு வாண்டடா வரல, அவருடைய சூழ்நிலை அவர் அங்க தள்ளிருச்சு. ரோலக்ஸோட இதுக்குள்ள எப்படியே இன்வால்வ் ஆயிட்டாரு. ஆனா இப்ப இங்க ரோலக்ஸோட மைண்ட்ல அமைதியா வாழ போறேன்னு நினைச்சா திரும்ப வந்திருக்கான். சோ இதை யோசிச்சதுக்கு அப்புறம் ரோலக்ஸோட மைண்ட்ல இன்னொரு எண்ணமும் வந்திருக்கு. அது என்னன்னா, இதே மாதிரிதான இன்னொருத்தனும் குடும்பத்தை பார்க்க போயிட்டான். நான் ஆல்ரெடி லியோ சீரியஸ்லேயே சொல்லியிருப்பேன், லியோ ஃபேமிலி குடும்பம் அப்படின்னு அந்த ஃபீலிங்ஸ் பக்கம் போனதுனால, அந்த சைடு போயிட்டதால, கண்காணாத இடத்துக்கு போயிட்டதால, இந்த ஃபீல்டில் இல்லாததுனால இப்போ இந்த ஃபீல்டில் வந்துட்டு ரோலக்ஸ் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். இப்போ ரோலக்ஸோட மைண்டுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ இன்னொருத்தனும் குடும்பம் குட்டின்னு போயிட்டான், கண்காணாத இடத்துக்கு இது எனக்கு வேண்டாம், இந்த ஃபீல்டு எனக்கு வேண்டான்ட்டு போயிட்டான். அதே மாதிரி திரும்பவும் உள்ள வந்துட்டான், மொத்தமாக முடிஞ்சிருமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஆக்சுவலாக ரோலக்ஸ்க்கு வந்துட்டு அந்த ஒரு அலர்ட் வந்துருச்சு. நம்ம தான் இப்போ டாப்ல இருக்கோம், இவங்க எல்லாம் தனித்தனியாக போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சா, இவங்க எப்போ வேணாலும்
வேணாலும் உள்ள வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு அலர்ட் வந்து வந்துருச்சு. ஸோ அவங்க எங்க இருந்தாலும் அவங்கள கொன்னே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவருக்கு வந்துருச்சு. இனிமே அவங்கள விட்டு வச்சா நம்மளோட அந்த பொசிஷனுக்கு ஆபத்து அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. முக்கியமா டில்லியோட எண்ணம் வந்ததால, அதை விட முக்கியமா லியோட எண்ணம் வந்ததால. பிகாஸ் அதுக்கு முன்னாடி 2 ஆபத்தானவங்க இருந்தாங்க, அமர் அண்ட் விக்ரம். இவங்க எல்லாம் புது எதிரிங்க, தெரியாத எதிரிங்க. பட் ஆனா அடுத்த 2 பேர் ஒரு மைண்டுக்கு வந்தாங்கல்ல, அவங்க 2 பேர் வந்துட்டு ரொம்ப ஆபத்து அப்படிங்கிறது ரோலக்ஸுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ரோலக்ஸோட சிச்சுவேஷன் எப்படி ஆயிடுச்சுன்னா, புதிய எதிரிங்க வந்துட்டு தன்னை அழிக்க வராங்க, தன்னோட சாம்ராஜ்யத்தை அழிக்க வராங்க. ஆனா ஆல்சோ பழைய நண்பர்களும் தன்னை அழிக்கிறதுக்கு, தன்னோட சாம்ராஜ்யத்தை அழிக்கிறதுக்கு நம்பர் 1 இடத்துல இருக்கிற ரோலக்ஸோட சாம்ராஜ்யத்துக்கு பிரச்சனை வரப்போகுது. அதனாலதான் இது இவ்வளவு பெரிய விஷயமா இருக்குது. அதாவது ஸ்கார்பியன் சிம்பிள இவ்வளவு பெரிய சரக்கு பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறதுனாலதான் இவ்வளவு பெரிய மீட்டிங் அங்க ரோலக்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்கிறாரு. என் தொழில ஒருத்தன் தடுத்து நிறுத்துறான்னா அவன் சாதாரண ஆளா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைச்சுதான் வந்தாரு. ஆனா இவனுங்கெல்லாம் இருப்பாங்கன்னு மேபி அவர் நினைச்சிருக்க மாட்டாரா இருக்கும். ஸோ அவருக்கு இங்க பயங்கரமா கோபம் வந்துருச்சு ரோலக்ஸ்க்கு. நீங்க அது மட்டும் இல்லாம அமர சொல்லும் போதும் விக்ரம சொல்லும் போதும் அவன் எங்க இருக்கானே தெரியல, ஆள் வேற மிஸ்ஸிங், இவன் எங்க இருக்கானே தெரியல, வெளிநாட்டுல எங்கேயோ தான் இருக்கான், அவன் பேரன் கூட தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கரெக்டான லொகேஷனை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆளோட பேக்ரவுண்ட் மிலிட்டரி, ஆள் வர மிஸ்ஸிங். அவன் அப்படி இருந்தான்னா அவன் பேரும் கூட தான் இருக்கும். பட் ஆனா இங்க டில்லியை சொல்லும் போது உத்தரப்பிரதேஷ்ல இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். அவன் பேரு டில்லி, உத்தரப்பிரதேஷ்ல எங்கேயோ இருக்கானா. ஸோ இங்க டில்லி நம்ம இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்திருக்கோம், நம்ம எங்க இருக்கோம், எவனால பிரச்சனை வரும்னு தெரிஞ்சும் ரொம்ப செக்யூரான இடத்துக்கு போகாம ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு போயிருந்திருக்காரு. இப்போ விக்ரம மாதிரியோ அமர மாதிரியோ அந்த மாதிரி இல்லாம அவர் இருக்கிற இடத்த தெரிகிற மாதிரி இருந்திருக்கிறாரு. ஆனா அது மட்டும் இல்லாம உத்தரப்பிரதேஷ்ல இருக்காரா, அப்போ ஒருத்தர் அவருடைய மவள்கிட்ட இந்த மாதிரி உங்க பாப்பாவை எங்க, இந்த மாதிரி அந்த போர் போட்டு இருப்பாங்களா, அது சம்பந்தமா ஏதோ கேட்பாரு. ஆனா அதுக்கப்புறமா தீனாட்டையும் கேட்பாரு. அதுக்கப்புறமா அங்க டில்லியோட வாய்ஸ், டில்லி குளிச்சுட்டு இருக்க மாதிரி அவரோட வாய்ஸ் மட்டும் காட்டுவாங்க. இது வந்துட்டு சும்மா காட்டணும், அப்படி எலவேட் பண்ணணும், சும்மா டில்லியோட வாய்ஸ் தியேட்டரில் காட்டணும், சவுண்ட் வரும் அப்படிங்கிறதுக்காக காட்டியிருக்காங்களா? கண்டிப்பாக கிடையாது. அவர் வந்துட்டு அங்கே உள்ள லாங்குவேஜில், அங்கே உள்ள லோக்கல் லாங்குவேஜில் அவர் பொண்ணுக்கிட்ட பேசுகிறாரு. அவர் வந்துட்டு பாப்பான்னு சொல்கிறாருல, அந்த ஒரு வார்த்தை மட்டும், அப்பாவை கேட்குறீங்களா அப்படிங்கிற வார்த்தை மட்டும் தான் புரியுது. அதுக்கப்புறமா தீனா கூப்பிடுறாரு. அவரும் இவர் பேச பேச ஒரு மாதிரி திணறி என்ன கேட்குறான், என்ன செய்யறான் அப்படிங்கிறது தெரியாம தான் நிற்கிறாரு. ஸோ லாங்குவேஜே தெரியாமல் அந்த மாதிரி ஒரு இடத்துல எப்படி சர்வே பண்ண முடியும்? ஆனால் அதுக்கப்புறமா டில்லியை காட்டுறாங்க. ஸோ டில்லியால் அங்கே சர்வே பண்ணுறாங்க. ஸோ டில்லிக்கு அந்த லாங்குவேஜ் தெரியும். ஸோ டில்லி வந்துட்டு நார்மலான ஒரு ஆள், ஒரு படிக்காத ஒரு ஆள், ஜெயிலில் இருக்கிற ஒரு ஆள், சும்மா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னு நினச்சோம்னா அவருக்கு உத்தரப்பிரதேஷில் உள்ள லாங்குவேஜ்லாம் தெரிஞ்சிருக்குது. ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற எல்லா லாங்குவேஜுமே அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்துட்டு அவர்கிட்ட இருக்குதா. ஸோ இதை வச்சு புரிஞ்சுக்கிடலாம் அவர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நேஷனல் லெவல் டீலராக இருந்திருக்காரு. ஸோ அதனால தான் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லாம் அவருக்கு இருந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் இருந்துட்டு தான் இப்படி ஒரு நார்மலான ஒரு லோக்கல் கிரிமினல் மாதிரி ஒரு ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு ஒரு நாள் ரவுடி மாதிரி இருந்துட்டு வந்திருக்கிறார். என்ன பண்ற? 10 வருஷம் உள்ள இருந்தேன்னு மட்டும்தான் சார் தெரியும். உள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரியாதுல்ல. நீங்கள் அவர் போகிறதுக்கு முன்னாடி இதாக தான் இருந்திருக்கணும்னு சொல்லி இந்த டயலாக் போடும்போது அப்படி இருக்குது. ஆனால் அந்த டயலாக் கேட்டு அப்படி இருந்ததுக்கு அப்புறம் லோகேஷ் ஒன்று சொன்னார், அவர் கபடி பிளேயருங்க. கபடி பிளேயரா? அதனால தான் அத்தனை பேரை தூக்கி போட்டு மிதிச்சாரு தெரியுமா? இதில் இப்போ உங்கள் கதை கேட்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, அவரோட கதையை கேட்கும்போது அந்த மாதிரி இருக்குது, குழப்பமாக இருக்குது. ஸோ இப்போ இவங்க ஒருத்தனும் காரணங்களை சொல்லிட்டாங்களா. இப்போ ரோலக்ஸ் வந்துட்டு அதையெல்லாம் கேட்டு பயங்கர உச்ச கோபத்துக்கு போயிட்டாரா. அவர் வந்து அந்த ப்ராசஸில் வந்து இவங்க இந்த இதெல்லாம் சொல்லி முடிக்கும் போது அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அந்த ட்ரக்கை வந்து உடச்சு போட்டு, அதாவது தன்னை ஒரு அனிமல் மோடுக்கு மாற்றிக்கிட்டு இருந்தாரு. இவங்க சொல்ல கோபமும் இன்க்ரீஸ் ஆச்சு. கரெக்டாக அந்த ட்ரக்கையும் குடிக்கிறாரு. அப்போ பார்த்து அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் வாராரு, வந்து ஏதோ சொல்றாரு. இவங்கெல்லாம் கோபத்தை ஏற்றி விட்டு அந்த ட்ரக்கையும் எடுத்து அந்த ட்ரக் தொண்டைக்குள்ள போறதை காட்டுறாங்க பாருங்க. அது தொண்டைக்குள்ள போனதும் அப்புறமா அந்த பாட்டில் ஆட்டுவாரு, தன்னோட காலையும் கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டுவாரு. இவனெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு கொள்றது கஷ்டம். முதல்ல நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிப்போம். அதாவது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஏறுது, அந்த அனிமல் மோடு வந்துட்டு ஆக்டிவேட் ஆகுது. அப்புறமா இந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா அப்படியே கை, அந்த கத்தியை வச்சிருக்க கத்தியெல்லாம் துடிச்சுக்கிட்டு இருக்குது, கை கால்லாம் அப்படியே ஊற ஆரம்பிக்குது அவருக்கு ஒரு மாதிரி. அதாவது அந்த அனிமல் மோடு அப்படியே வருது, கொஞ்சம் கொஞ்சமா வருது. அந்த பில்டப் சவுண்ட் வேற கொடுப்பாங்க, அப்படியே அந்த இன்க்ரீஸ் ஆகிற ஒரு சவுண்ட் வேற கொடுப்பாங்க, அப்படின்னு ஒரு சவுண்ட் வேற கொடுப்பாங்க. நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிப்போம். எவன் கையிலயும் சரக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அனிமல் மோட் இன்க்ரீஸ் ஆகி அனிமல் மோட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. எவன் கையிலயும் சரக்கு இல்லாம ஸோ அந்த பிளட்டோட ரோலக்ஸ்க்கு ஒரு பிளட் என்ட்ரி இருக்கும், பயங்கரமாக இருக்கும்.
bloody sweet. ஸோ இந்த அனிமல் மோடு அண்ட் நார்மல் வைபிங் மோடு இருக்குல்ல, அந்த நார்மல் வைபிங் மோடோட ரோலக்ஸோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஸ் ஃபோட்டோஸ்லாம் விட்டுருப்பாங்கல்ல, அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு டெரிஃபிக்காகவே இருக்காது. ரொம்ப நார்மலான ஒரு கியூட் ஃபேஸ் மாதிரி தான் தெரியுது. அந்த அளவுக்குலாம் ரொம்ப டெரிஃபிக்காலாம் இல்லை. பட் இந்த அனிமல் மோடில் தான் நமக்கு அவரோட ஃபேஸே ரிவீல் பண்ணுறாங்க. நாம அந்த லாஸ்ட் 10 நிமிஷம் பார்த்தது அனிமல் மோடில் இருக்கிற ரோலக்ஸ். நார்மல் வைபிங் மோட் ரோலக்ஸை வந்துட்டு நம்ம ரோலக்ஸ் படத்தில் வேணா பார்க்கலாம், அவரோட கேரக்டர் ஸ்கெட்ச் எப்படி இருக்குன்னு. பட் இங்கே பார்த்தது வேற மோட். நம்ம லியோ சீரியஸ்லேயே பார்த்துருப்போம். லியோ கேரக்டர் வந்துட்டு ஸ்விட்ச் ஆகும் பார்த்துருக்கீங்களா? 2 கேரக்டர் மாறி மாறி ஸ்விட்ச் ஆகிறத பார்த்துருக்கீங்களா? சேம் லைக் அதே மாதிரி தான் இங்கே ரோலக்ஸும் தன்னை ப்ரூட்டலாக இறக்கமில்லாம ஒரு ரூத்லெஸ்ஸான ஒரு ஆளா இந்த ட்ரக்கை எடுத்து தன்னை மாத்திக்கிறாரு. அண்ட் பயங்கரமான ஷார்ட் டெம்பர் கூட ரோலக்ஸ். ஸோ இப்போ அந்த அனிமல் மோட் ரோலக்ஸை வந்துட்டு நமக்கு காட்டுறாங்க. ஸோ இப்போ இவர் வந்துட்டு இந்த அனிமல் மோடுக்கு மாறிட்டாருன்னா அவர் பிளட்டி ஃபேஸோட மட்டும்தான் இருப்பார். அவர் மேலே ரத்தக்காரம் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க ரோலக்ஸுக்கு. அண்ட் இப்போ அந்த ஒரு ஆள் தலை வெட்டப்பட்டார்ல, அவர் அங்கே என்ன வார்த்தை சொன்னார் அப்படின்னா, இதை வந்துட்டு நான் ஆக்சுவலாக வந்துட்டு லியோ சீரிஸோட பார்ட் 7ல் நான் வந்துட்டு ஒரு கிளிப்பில் சொல்லியிருப்பேன். அதை லைட்டாக அந்த கிளிப்பை மட்டும் போட்டுறேன், அதை பார்த்துட்டு வாங்களேன். அதாவது இவர் யாருன்னா ரோலக்ஸோட ஒரு ரைட் ஹேண்ட், ரோலக்ஸுக்கு ரொம்ப நெருக்கமானவர், ரோலக்ஸோட ஒரு கீ. இந்த சந்தனத்துக்கு ஒரு ஃபோன் கால் வரும்ல, அப்போ சந்தனத்துக்கிட்ட பேசுவார்ல கீ ரோலக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்துட்டு இவர் தான். அடுத்த கால் ரோலக்ஸ் கிட்ட இருந்து வரும். ரோலக்ஸ் அதாவது இவர் எவ்வளவு ரோலக்ஸுக்கு நெருக்கமானவர்னா, எல்லாரும் ரோலக்ஸை பார்த்து பயந்துகிட்டு இருப்பாங்க, எல்லாரும் தள்ளி நின்று தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவர் மட்டும் பக்கத்துல போய் பேசுவார். அந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ் ஆன ஒரு ஆளு. அவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, ரோலக்ஸ் இவனெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு கொள்றது கஷ்டம், முதல்ல நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இவங்களை எல்லாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம், நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அப்போ அங்க ரோலக்ஸுக்கு பயங்கரமா ஈகோ ஹர்ட் ஆகி கோவம் வந்துடும். அதான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, ஹெரால்டுக்கு ஒரு 5-6 பேர் சேர்ந்த மாதிரி தான் ரோலக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன்ல. அவர் எவ்வளவு நெருக்கமானவருங்கிறத நம்ம பார்த்திருந்தோம். இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதும், என் வழியில குறுக்க நிற்கிறவனை கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னு என்கிட்டே வந்து சொல்றியா? ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, அவர் தலையை துண்டை வெட்டி போட்டுறாரு. நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிக்கும். எவன் கையில சரக்கு இல்லாம வெட்டிட்டு அதை பார்த்து சிரிக்கிறாரு. கூட இருந்தான்னு சொல்றீங்க, ரோலக்ஸை பத்தி அவனுக்கு தெரியாதா? இப்போ என்ன பேசுறது, அந்த ஃபீலிங்ஸ் இல்லாம இருக்காரு. சோ இப்போ இந்த ஒரு விஷயத்தால ரோலக்ஸ்ங்கிற கேரக்டர் எப்படிங்கறத வந்துட்டு நமக்கு கன்வே பண்றாங்க. அதாவது ஒரு ஃபீலிங்கே இல்லாத ஒரு கேரக்டர். சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வெட்டுப்பட்டவர் வந்துட்டு கீ ரோலக்ஸா இருக்கிறவர். அவர் வெட்டினதுக்கு காரணம் ஒன்னு, அனிமல் மோட் ஆக்டிவேட் ஆகும்போது நீ என் பக்கத்துல வந்திருந்திருக்க கூடாது. இன்னொன்னு, நீ அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்திருக்க கூடாது. அவனுங்களை விட்டா என் சாம்ராஜ்யத்தை அழிச்சிருவாங்கன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ வந்து அவங்களை தேடி கண்டுபிடிக்க கஷ்டம், வேலையை ஆரம்பிக்க. நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா அந்த டைத்துல நீ வந்து சொல்லி இருந்திருக்க கூடாது அப்படின்னு ஆயிப்போச்சா. அண்ட் தென் அதுக்கப்புறமா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு டீச் பண்ணணும், இவங்களை எல்லாம் வர சொன்னது காரணம் ஒரு காரணம் இருக்கு. அவர் கத்தியோட அங்க வந்து உட்கார்ந்து இந்த அனிமல் மோட ஆக்டிவேட் பண்றதுக்கு, இவங்களை எல்லாம் அசம்பிள் பண்ணி அந்த அனிமல் மோட ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவருக்கு வந்துட்டு அவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு பயத்தை காட்டணும், அவங்களுக்குலாம் ஒரு பீதியை காட்டணும். எனக்கு கீழே வேலை பார்க்குறவங்க ஏன் முக்கியம்னா, அவங்க அசால்ட்டா ஒர்க் பண்ணக்கூடாது. இந்த பெரிய பெரிய மாஃபியா கேங் லீடர்ஸ்லாம் வந்துட்டு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பெருசா ரியாக்ட் பண்ணுவாங்க. உதாரணமா அந்த கேஜிஎஃப் படத்துல பார்த்திருப்பீங்க, ராக்கி கேரக்டர் வந்துட்டு அந்த சின்ன ஒரு பீஸ், ஒரு பிஸ்கட் தங்கத்தை வந்துட்டு எடுத்துட்டு போனதுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனே டெமாலிஷ் பண்ணிட்டு வந்துடும் அந்த கேரக்டர். ஸோ அந்த மாதிரியான ஆளுங்க தான், கேட்டகரி ஆளுங்க தான் இவங்கெல்லாம். ஸோ இந்த கீழே வேலை பார்க்குற ஒருத்தனும் முக்கியம். எதிர்த்து எவனாவது வந்தானா அவனை போட்டுருவணும், இங்கே வந்து காரணம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அந்த கீழே வேலை பார்க்குறவன் ஒருத்தனுக்கும் காட்டணும் அப்படின்னு அந்த சீரியஸ்னஸை புரிய வைக்கணும். ஒருத்தனுக்கும் பயத்தை காட்டணும். ஏதாவது தப்பு நடந்தால் ரோலக்ஸுக்கு நான் தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் வரணும். அப்படிங்கிறத அவங்களுக்குலாம் புரிய வைக்கிறதுக்காகவும் தான் அவர் அங்கே வந்து அனிமல் மோட ஆக்டிவேட் பண்ணுறாரு. இதுவும் ஒன்று. மொத்தம் இந்த 3 காரணம் இருக்கும்போது இவர் தேவையில்லாமல் பக்கத்தில் வந்து அவர் வந்துட்டு ஒரு தைரியத்தோட தான் வராரு. ரோலக்ஸ் தானே, ரோலக்ஸ்னு பேரை கூட சொல்லுவார் உரிமையா ரோலக்ஸ். அண்ட் இவர் வந்து இந்த கீ ரோலக்ஸ்ங்கிறவர் வந்துட்டு அது மட்டும் இல்லாம இந்த தமிழ்நாடு சிண்டிகேட்ஸ்க்குலாம் இவர் வந்துட்டு இந்த மாதிரி ரோலக்ஸ் இதை சொல்ல சொன்னார், ரோலக்ஸ் அதை கேட்க சொன்னார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள். இவங்களையெல்லாம் இவர் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கணும், எந்த தப்பு நடக்காம இவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதுவும் தான். ஸோ இப்போ இந்த எல்லா கீழே இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாரும் தப்பு பண்ணது காரணம் நீ அசால்ட் இருக்க போய் தான். அது மட்டும் இல்லாம இங்க வந்து இதெல்லாம் விட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு நீ என்கிட்ட வந்து சொல்ற. அனிமல் மோட ஆக்டிவேட் பண்ணும்போது நீ என்கிட்ட வந்து சொல்ற. இழுத்து பிடிச்சி வச்சு பெதடியில ஒரு போடு தலை துண்டா போயிடுச்சு. இப்போ அந்த ஆட்டோமேட்டிக்கா இருக்கிற எல்லாருக்கும் பயம் வந்திருக்குமோ, அதுக்காண்டி தான் ரோலக்ஸ் ஆரோட இந்த ஒரு மீட்டிங். இவனெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு கொள்றது கஷ்டம்.
அதுக்கப்புறமா ரோலக்ஸ் இறங்கி அந்த கும்பல் கிட்ட வராரு. வரும்போது அன்புவை மட்டும் தனியா ஒரு ஃபோக்கஸ் பண்றாரு. ஆல்ரெடி சொல்லியிருந்தால அன்புவை மேல வந்துட்டு லைட்டா கோவம் வந்துருச்சு அந்த 2 பேரை யூஸ் பண்ணதால அப்படின்னு கோவம் வந்துருச்சுன்னு சொல்லியிருந்தாங்களா. அதுவும் இல்லாம அன்போட ஆட்டிடியூடே அவர் ஃபீல் பண்ணிட்டாரு. என்னமோ நம்மளெல்லாம் ஒரு இதாவே நினைக்கல, நம்மள மாதிரி ஆகணும்னு நினைக்கிறான் அப்படிங்கறத அவர் லைட்டா ஃபீல் பண்ணிட்டாரு. பட் ஆனா அவர் வந்துட்டு அவனை கொலை பண்ண மாட்டார். இந்த மாதிரி ஒரு வேலைக்காரன் வேணும், ஃபியர்லெஸ்ஸான ஒருத்தன் வேணும் அப்படின்னு அவருடைய திங்கிங் வேற மாதிரி இருக்கு. இந்த மாதிரியான ஒரு ஆள் ரோலக்ஸ், அதான் அவர் இவ்வளவு பெரிய இடத்துல இருக்காரு. இந்த மாதிரியான ஒரு அர்த்தம் வேணும். பட் ஆனா அவனுக்கு பயத்தை மட்டும் காட்டிக்கிடுவார். என்ன ரோலக்ஸ்ன்னு நீ பேர் சொல்லி கூப்பிடும் போது நீ எனக்கு ஈக்குவல் ஆகுறீல்ல, அதனால அவன் கிட்ட வந்து அந்த ரத்தத்தை அவன் ஷோல்டர்ல தடவி என்னை இப்ப என்னன்னு கூப்பிட்ட அப்படின்னு கேட்பார். என்னன்னு இப்ப கூப்பிட்டேன்? ரோலெக்ஸ். ரோலெக்ஸ். சார். எஸ் சார். ஓகே சார். ஜஸ்ட் சார். எஸ் சார். ஸோ இப்போ வந்துட்டு அர்ஜுன் தாஸ் ஃபேஸில் பார்த்தாலே தெரியும் அந்த பழைய ஆட்டிடியூட் இங்கே இருக்காது. டோட்டலாக ரோலக்ஸ் மேலே பயம் வந்துருச்சு. அவர் வந்துட்டு அவரோட அப்பியரன்ஸ் வந்து ஜட்ஜ் பண்ணாரு, ரோலக்ஸ்னா எவ்வளோதானான்னு. ஆனால் அவனோட அனிமல் மோட வந்துட்டு இப்போ தானே பார்க்குறாரு. ஸோ ரோலக்ஸ் வந்துட்டு அவனை கொலை பண்ணலை, இந்த மாதிரியான ஒருத்தன் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு அவனுக்கு பயத்தை மட்டும் காட்டிக்கிறாரு. அதுக்கப்புறமா ரோலக்ஸ் அப்படியே திரும்பி போய் ஒரு டைலாக் சொல்லுவார்ல, சிங்கம் வேட்டையாடும் போது காடை செழிப்பாக இருக்குமா, அப்போது பசியோடு இருக்கும்போது காடும் பட்னி கிடக்கணும். ஸோ இந்த டைலாக்குக்கான மீனிங்கை வந்துட்டு நான் இந்த இடத்துல சொல்ல போகிறதில்ல, அது வேற ஒரு இடத்துல வேற ஒரு எபிசோடில் சொல்கிறேன். அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இந்த ஒரு டைலாக் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த டைலாக் என்னென்னா, 27 வருஷம் ஆச்சு எனக்கு இந்த இடத்த உருவாக்குறது. ஸோ இப்போ ஏன் இவர் இந்த மாதிரி பேசுகிறார் அப்படின்னா, இப்போ அவருக்கு வந்துட்டு அந்த ஞாபகங்கள், பழைய ஞாபகங்கள்லாம் வந்துருச்சு. அந்த பில்லிங்கிற பேரை கேட்டதும் அந்த லியோவோட ஞாபகங்கள்லாம் கார்னர் ஆஃப் த மைண்டில் வந்து இப்போ அது எல்லாத்தையும் கடந்து எல்லாமே அழிச்சு எல்லாம் பண்ணி இப்போ டாப்பில் வந்து உட்காந்துருக்கிறாருல. அப்போ திரும்ப அவரோட சாம்ராஜ்யம் சரியதுக்கான ஆட்கள்லாம் அவருக்கு தடையாக வரும்போது அந்த ஒரு மைண்ட் வந்துருச்சு. ஆல்ரெடி ட்ரக்ல வேற இருக்கிறாரா, அனிமல் மோட்ல இருக்கிறாரா. ஸோ அந்த ஒரு வார்த்தைகளெல்லாம் அங்கே யூஸ் பண்ணுறாரு. 27 வருஷம் ஆச்சு எனக்கு இந்த இடத்த உருவாக்குறது. அப்பனும் பாட்டனும் யாரும் தூக்கி கொடுத்துடல. இந்த ஒரு டைலாகுக்கான மீனிங்கை வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் லியோ சீரியஸ்லேயே. அப்பனும் பாட்டனும் யாரும் தூக்கி கொடுத்துடல, நானா ரோலக்ஸா வந்தேன் அப்படிங்கறத வந்துட்டு அவர் யாரை மீன் பண்றாருன்னா லியோவை தான் மீன் பண்றாருன்னு நான் லியோ சீரியஸ்ல சொல்லியிருந்தேன். பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். அங்கதான் ரோலக்ஸும் லியோவுக்கு உண்டான கனெக்ஷன் இருக்கு. அங்க அவர் படிக்க போன இடத்துல லியோவும் ரோலக்ஸும் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. அப்போ அங்க அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இப்படி ஒரு ட்ரக்கை பிசினஸா கொண்டு வரலாம்னு பிளான் பண்றாங்க. அதாவது அவங்க 2 பேரும் பார்ட்னர்ஸ் ஆகுறாங்க. அப்போ லியோவுடைய பேக்ரவுண்ட் வந்து ஆல்ரெடி ஒரு டொபாக்கோ ஃபேக்டரி வச்சிருக்கிற ஒரு ஃபேமிலியில இருந்து வந்தவர் லியோ. அங்க இருந்து இவர் வெளியில வந்து சில விஷயங்களை கத்துக்கிட்டு போய் அந்த டொபாக்கோ ஃபேக்டரி வந்துட்டு ட்ரக் ஃபேக்டரியா மாத்தி அதை நெக்ஸ்ட் லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல கொண்டு போறாரு. அதுக்கு முன்னாடி ரோலக்ஸும் லியோவும் ஒன்னா இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பிசினஸ் பிளான் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இன்டர்நேஷனல் லெவலா நம்பர் 1 வரணும், வேர்ல்ட்ல நம்பர் 1 வரணுங்கிற மாதிரி ரோலக்ஸ்க்கு ஒரு கனவு. அதை ரோலக்ஸ் சொல்றாரு. லியோ கிட்ட அந்த ஒரு ஸ்கில் இருக்கு, பிளஸ் அவருக்கு பிசினஸ் தெரியும். அண்ட் ரோலக்ஸுக்கும் ஒரு சில ஸ்கில்ஸ் இருக்கு, ஆனா அவருக்கும் பிசினஸ் தெரியும். பட் ரோலக்ஸ்க்கு வந்துட்டு எந்த விதமான பேக்ரவுண்டுமே கிடையாது. இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஸ் ஆகி பிசினஸ் பண்ணலாம் டிசைட் பண்றாங்க. பட் ஆனா என்ன காரணம் தெரியல. லியோ வந்துட்டு நாம ஏன் இவனோட சேர்ந்து இதை பண்ணணும், நமக்கு தான் அந்த தத்தோரா அப்படிங்கிற அந்த ஒரு புது வகையான ட்ரக்கை கிரியேட் பண்ணக்கூடிய ஸ்கில் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபேமிலியா பிசினஸ் பண்ணிட்டு போயிடலாமே, எதுக்கு இவன் கூட ஜாயின் பண்ணி நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரோ, அல்லது ஆந்தனி தாஸ் அவர் மண்டையை அப்படி கழுவுறாரோ, இப்படி எதுவா வேணாலும் இருந்திருக்கலாம். பட் லியோ வந்துட்டு ரோலக்ஸுக்கு துரோகம் பண்ணிட்டு அங்க இருந்து வெளியில வந்துதான் தாஸ் அண்ட் கோக்கு வந்து இப்படி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கு. பட் ஆனா ரோலக்ஸ் வந்துட்டு இப்ப நம்ம ஹெரால்ட் தாஸை பத்தி சொன்னோம்ல, பயங்கர கோவக்காரன், ஈகோ பிடிச்சவன், பயங்கர ஸ்ட்ராங் ஆனவன், அது ஒரு 2-3 ஹெரால்ட் தாஸ் சேர்ந்ததுதான் ரோலக்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ அப்படி ஒருத்தனுக்கு இப்படி இவன் இப்படி பண்ணிட்டு கழட்டி விட்டுட்டு போகும்போது எவ்வளவு கோபம் வரும், எவ்வளவு ஆத்திரம் வரும். இவரு இங்க ஃபேமிலியோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்பர் 1 எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அட் த சேம் டைம் அவங்களுக்கு ஆப்போசிட்டா ரோலக்ஸும் அந்த பிசினஸ் தனியா ஸ்டார்ட் பண்றாரு. அவரும் ஒரு லெவலுக்கு வராரு. பட் ஆனா தாஸ் அண்ட் கோவை பீட் பண்ண முடியல அவரால. பிகாஸ் ஏன்னா பிளாஷ்பேக்ல ஒரு டைலாக் இருக்கும், மார்க்கெட்ல எவனும் பார்க்காத அனுபவிக்காத ஒரு போதை தத்தோரா கொக்கைனை விட கொடூரமா இருந்துச்சு. அதாவது கொக்கைனை விட மோசமானது இந்த தத்தோரா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. பட் ஆனா இந்த தத்தோராவை கண்டுபிடிக்க தெரிஞ்சது லியோவுக்கு மட்டும்தான். லியோ தான் கண்டுபிடிச்சாரு. சோ அதனாலதான் அவர் நம்பர் 1 ஆக முடிஞ்சது. பட் ஆனா ரோலக்ஸுக்கு அது தெரியல. அப்படியே இங்க பிரசன்ட்டுக்கு வந்தீங்கன்னா, அதாவது விக்ரம் படத்தோட கிளைமேக்ஸ்ல ரோலக்ஸ் தான் வந்துட்டு நம்பர் 1 இருப்பாரு. அவர் நம்பர் 1 இருக்கிறதுக்கு காரணம் என்ன, லியோ வந்துட்டு ஃபீல்ட் அவுட் ஆனதுனால. அந்த தத்தோராங்கிற விஷயம் லியோ போனதுக்கு அப்புறம் இல்லாம போனதால இப்போ ரோலக்ஸ் மட்டும் தான் டாப்ல இருக்கிறாரு. அண்ட் விக்ரம் கிளைமேக்ஸ்ல ரோலக்ஸ் ஒரு சில டைலாக் சொல்வார்ல, 27 வருஷம்
27 வருஷம் ஆச்சு எனக்கு இந்த இடத்த உருவாக்குறது. இப்போ இந்த 27 வருஷத்துல அந்த 7 வருஷத்துல தான் அவங்க ஒண்ணா இருந்திருக்காங்க, பிரிஞ்சிருக்காங்க. இவர் வேற ஒரு பாதையில வேற ஒன்று ஆரம்பிச்சிட்டாரு ஃபேமிலியோட சேர்ந்து, இவர் தனியா வேற ஒன்று ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் லியோவோட இது உடஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நடந்தது அந்த 7 வருஷத்துக்குள்ள. அதுக்கு அடுத்து உள்ள அந்த 20 வருஷத்துல தான் ரோலெக்ஸ் வந்துட்டு நம்பர் 1 பிளேஸுக்கு வந்திருக்காரு. அதுவும் சும்மா வரல, கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காரு. தென் ரோலெக்ஸ் இப்படி ஒரு வார்த்தை சொல்வாரு, அப்பனும் பாட்டனும் யாரும் தூக்கி கொடுத்துடல. ஸோ இதுலேயே கிளியரா தெரியுது, குடும்பமா சேர்ந்து பிசினஸ் பண்ணி பெரிய ஆளா வந்தவன் நான் கிடையாது. இது எல்லாம் நான் உருவாக்குனது, இது என்னோட சாம்ராஜ்யம், நான் ஒருத்த மட்டும்தான். அப்பனோட பிசினஸை டேக் ஓவர் பண்ணி ஃபேமிலி பிசினஸை எடுத்து நம்பர் 1 ஆனவன் இல்லைனா, கீழே இருந்து நானா ஆரம்பிச்சது, இப்போ நான் நம்பர் 1ல இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல அந்த ஒரு டைலாக் சொல்லுவார். நாம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ லியோவோட ஞாபகம் வந்ததுனால இந்த டைலாக் இங்க யூஸ் பண்ணாரு. அப்பனும் பாட்டனும் யாரும் தூக்கி கொடுத்துடல. ஸோ இதை அவரோட ஜேர்னியை அவர் அந்த ஒரு ட்ரக்ல வேற ஒரு மைண்ட்ல லியோ அந்த பழைய ஞாபகங்கள் அந்த ஒரு விஷயத்த அங்கே சொல்றாரு. அதை அங்கே நின்று கேட்டுக்கிட்டு இருந்த அந்த அன்பு இருக்கார்ல, அவர் வந்து ஈஸியாக நினச்சிக்கிட்டு இருந்தார்ல, என்ன 4 பேரை வெட்டி போட்டோம்னா இவனை மாதிரி பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார்ல. 27 வருஷம் ஆச்சு இந்த இடத்த உருவாக்குறதுக்கு. அப்பனோ பாட்டனோ தூக்கி கொடுக்கல, ஆனா எல்லாத்தையும் அடிச்சு ஏறி மிதிச்சு இங்க வந்து நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதுக்கு அப்புறமா அவர் வந்துட்டு அதை கேட்டு ஒரு மாதிரி தலை குனிகிற மாதிரி ஒரு ரியாக்ஷன். ஸோ அதோட மீனிங் என்னங்கிறது உங்களுக்கு புரியும் இல்லையா? ஸோ தென் அதுக்கப்புறமா பரவாயில்ல, இட்ஸ் ஆல் ரைட், திரும்பவும் ஆரம்பிக்கிற முதல்ல இருந்து. அதாவது இவ்வளோ நாள் பெரிய பெரிய எதிரிங்க நம்மளை எதிர்க்க துணிஞ்சவங்கெல்லாம் வெளியில இருந்தாங்க, ஃபீல்டுக்கு வெளியில இருந்தாங்க, அவங்களோட லைஃப்பை பார்க்க போயிட்டாங்க. இப்போ நம்மளை எதிர்க்கிற மாதிரி வராங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா, இது வரைக்கும் ரோலெக்ஸுக்கு வந்துட்டு பெரிய எதிரிங்க வரல, இந்த சில வருஷங்களா வரல. ஆனா இதுக்கப்புறம் இவங்க எல்லாம் உள்ள வராங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா பரவாயில்ல ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒன்று சொல்வாரு, இந்த காட்டுக்குன்னு ஒரு வீணா போன விதி இருக்கு, எவன் பசியோட இருக்கானோ அவனை எவனாலையும் தடுக்க முடியாது. ஆக்சுவலா இங்க நான் தான் பசியில இருக்கிறேன். என்ன பசின்னு உங்களுக்கு புரியுது இல்ல? அந்த நம்பர் 1 பிளேஸுக்கு தானே அவர் போட்டி போட்டார். நம்ம ஆல்ரெடி லியோ சீரிஸ்ல பார்த்துருந்தோம் ரோலெக்ஸ். இப்போ நான் தான் அதுக்கு பசியில இருக்கிறேன். உங்க எல்லாரை விட நான் தான் கொலை பசியில இருக்கிறேன். பிகாஸ் ஐம் ஹார்ட்லெஸ் அண்ட் ரூத்லெஸ் அண்ட் ஃபியர்லெஸ். அந்த மாதிரியான ஒரு ஆளு நான் தான் பசியில இருக்கிறேன். நீ என் பசியை தடுக்க வர. ஸோ பசியில இருக்கிற என்ன எவனாலையும் தடுக்க முடியாது. எவன் வேணாலும் வாங்க, இட்ஸ் ஆல் ரைட், நான் பாத்துக்கிறேன், ஆரம்பிக்கிறேன். திரும்பவும் ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இப்ப நீங்கெல்லாம் இல்லாத கிரவுண்ட்ல நான் டாப்ல இருந்தேன்ல, நீங்க வாங்க திரும்ப ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பிப்போம், உங்களை அடிச்சுட்டு நான் டாப்புக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்க கொடுக்குறாரு. நாளைக்கு தான் முதல் நாள், எனக்கு ஈக்குவலான எதிரிங்களோட நான் ஆரம்பிக்கிறேன் என்னோட ஜேர்னியை அப்படிங்கிற மாதிரி அங்க டிக்ளேர் பண்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி நாளைக்கு டே 1, அதுக்கு முன்னாடி அவங்களுக்குலாம் ஒரு ஆஃபர் பண்றாரு. ஸோ லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஆஃபர் கொடுக்குறாரு. ஸோ இந்த டைலாக் வந்துட்டு அன்பு வந்துட்டு கைதி படத்தில் யூஸ் பண்ணுவார்னு பார்த்துருந்தோம். இந்த பேப்பர்ல 5 போலீஸ்காரன் பேர் இருக்கு, இவனுக்கு தலை கொண்டவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட். அவர் வந்துட்டு ரோலெக்ஸை தன்னோட ஐடியலா எடுத்துக்கிட்டதுனால தான், ரோலெக்ஸை பத்தி கேள்விப்பட்டதால தான், அவர் மாதிரி ஆகும்னு நினைச்சதால தான், அந்த இடத்துல தன்னை ராஜாவா நினைச்சுக்கிட்டதால தான், அந்த இடத்துல தன்னை ரோலெக்ஸை நினைச்சுக்கிட்டதால தான் அந்த ஒரு டைலாக் அங்க சொல்றாரு. ஆனா அவர் சொன்னது வந்துட்டு சும்மா சில்லறத்தனமா இருக்கும்ல, அந்த போலீஸ்காரங்க தலையை கொண்டு வரவங்க லைஃப் டைம் செட்டில்மெண்ட், அதுவும் மயக்கத்துல கிடக்கிற போலீஸ்காரங்களை. ஆனா இங்க ரோலெக்ஸ் கொடுக்கறது யாருக்கு? அமரோட தலைய அண்ட் விக்ரமோட தலைய அண்ட் டில்லியோட தலைய, ஆனா அதுக்கப்புறம் முடியவே முடியாதது லியோவுடைய தலைய. இவனுங்க தலையை கொண்டு வந்தா லைஃப் செட்டில்மெண்ட். ஸோ சொன்ன மாதிரி அது முடியவே முடியாது. ஏன்னா அவர் படம் நடிக்க மாட்டார், எப்படி கொண்டு வர்றது? இதுதான் இந்த ரோலெக்ஸ் ஆஃபருக்கும் அந்த அன்போட ஆஃபருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இந்த மாதிரி ரோலெக்ஸ் வந்துட்டு ஆஃபர் பண்றாரு. அதுக்கப்புறமா அங்க இருக்கிற எல்லாரும் பயங்கர பீதியில இருக்கிறானுங்கல்ல, இனிமே வந்துட்டு இந்த மாதிரி அசால்ட்டா வர மாட்டாங்கல்ல, ஐயோ ரோலெக்ஸ்ட கணக்கு சொல்லணுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துரும்ல. இனிமே மீட்டிங் வச்சா எத்தனை பேர் சாவ போறாங்க, எத்தனை பேர் தலை துண்டா போகுது அப்படிங்கிற ஒரு பயம் வந்துரும்ல. ஆனா அங்க இருக்கிற ஒட்டுமொத்த அந்த கூட்டத்தையுமே அப்படி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஒரு மாதிரி வேடிக்கை பாக்குறாரு. அந்த ஒரு அனிமல் வந்துட்டு ஹண்டிங்க்கு முன்னாடி அப்படி பார்த்து வைக்குமே, லைக் அந்த மாதிரி எல்லாரையும் ஒட்டுமொத்த பேரோட ஃபேஸையும் பார்த்து வைக்கிறாரு. ஸோ அவங்களுக்கும் ஒரு பயம் வந்துருச்சு, நம்மளெல்லாம் பார்த்துட்டாரே வரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்துடும். ஆனால் அந்த மாதிரி அவர் வாட்ச் பண்றதுக்கும் அந்த பேக்ரவுண்ட்ல அந்த பிஜிஎமுக்கும் அவர் அந்த வாட்ச் பண்ற விதத்துக்கும் அவங்களோட அந்த பயத்துக்கும் அப்படி பயங்கரமா இருக்கும் அந்த ஒரு இது.
ஆனா இங்க அன்புக்கு கூட ஒரு ஷாட் தனியா வச்சிருப்பாங்க. அவர் ஒரு மாதிரி தலையை குனிஞ்ச மாதிரி தான் இருப்பாரு. ரோலக்ஸை ஃபேஸ் பண்ணவே மாட்டாரு. அந்த வைபான ரோலக்ஸ் ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது ஒரு மாதிரி கோபத்தோடையும் ஒரு மாதிரி ரொம்ப யதார்த்தமாவும் பார்த்துட்டு இருப்பார்ல. இங்க வந்துட்டு அவரை வந்துட்டு ஃபேஸ் பண்ணவே முடியல. நீ நிமிர்ந்தே பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் அவருக்கு வந்துருச்சு. ஒரு மாதிரி அப்படி கூணி குறுகி அப்படி ஒரு பார்வை பார்ப்பாரு. தென் அப்புறமா ரோலக்ஸ் எல்லாரையும் வாட்ச் பண்ணி முடிச்சுட்டு வந்த வேலை முடிஞ்சது இல்ல, எல்லாருக்கும் எல்லாருக்கும் பயத்தை கொடுக்கணுங்கிற எண்ணத்துல தானே வந்தார் அவரு. இதை வந்துட்டு அவங்களுக்கு காட்டிடணும், இனிமே அசால்ட்டா வேலை பார்க்க கூடாது அப்படிங்கிற அந்த அனிமல் ஃபேஸை காட்டணும்னு தான் அந்த ட்ரக் எல்லாம் கொண்டு வந்து அனிமல் ஃபேஸை காட்டினாரா. காட்டி முடிச்சு எல்லாரையும் பார்த்தாரு. எல்லாரு கண்ணிலையும் பயம் தெரிஞ்சிச்சு. பயத்தை பார்த்ததுக்கு அப்புறமா அங்க இருந்து இறங்கி போறாரு. தென் அதுக்கப்புறம் தான் அவர் திரும்பி போனதுக்கு அப்புறம் தான் இவங்கெல்லாம் திரும்பி ரிட்டர்ன் போறாங்க. அது வரையும் அங்கேயே நின்றுகிட்டு இருக்கணும். அவர் எல்லாரும் இருக்கிற கடைசி ஆள் வரையும் வாட்ச் பண்ண நினைக்கும், அசையாம அங்கேயே இருக்கணும். நான் அவர் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அவர் திரும்பி போனதுக்கு அப்புறம் தான் இவங்க திரும்பி போறாங்க. நாங்க அனுபவம் பாருங்களேன், குனிஞ்ச மேனிக்கு தான் திரும்புறாரே கூட. வரும்போது எவ்வளவு ஆட்டிடியூடா இருந்தாரு. இப்ப அவரை பாருங்க, அப்படி வேர்த்து விறுவிறுத்து ஆளு அப்படி ஒரு பதட்டத்தோட திரும்புறாரு. அப்படி ஒரு விஷயத்த அவருக்கு மைண்ட்ல ஏத்தி விட்டு அனுப்புறாரு ரோலக்ஸ். அண்ட் தென் அதுக்கப்புறமா ரோலக்ஸ் போய்கிட்டு இருக்கும் போது தன்னோட ஹெட்ல 2 பஞ்ச் பண்ணுவார்ல. அதாவது அவர் மண்டையில ஏதோ ஒன்று ஞாபகத்துக்கு வருது, ஆனா ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. ஏதோ எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு ஞாபகத்துக்கு வருது, ஆனா எங்க பார்த்தோம் தெரியல. இது ஏதோ ஒண்ணுலோ அப்படின்னு தோணுது, ஆனா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி மைண்ட்ல பஞ்ச் பண்ணி அதை அப்படி கொண்டு வர ட்ரை பண்றாரு. அதுக்கப்புறமா இன்னொரு வாட்டி ஒருக்க திரும்பி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போவார். அதாவது இது எதுக்கானா, அவர் அங்க கொஞ்ச நேரம் குத்த வச்சு எல்லாரையும் வாட்ச் பண்ணாருல்ல. இப்போ ஏதோ ஒரு முகத்தையோ ஏதோ ஒரு கண்ணுல மட்டும் பயம், ஏதோ ஒரு சாடைய அந்த கும்பல்ல பாத்திருக்காரு. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அந்த சென்னையில இருந்து வரக்கூடிய அந்த ஷிப்ல ஒருத்தர் மிக்ஸ் ஆகி கலந்து உள்ள வந்திருக்காருன்னு. அப்படி ஒருத்தரோட முகத்தை இங்கேயோ பாத்திருக்காரு. அது அவருக்கு இங்கேயே மண்டையில குத்துது, ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அந்த வேட்டி வகைரா கேங்ல, அந்த சந்தன கேங்ல இருந்து ஒரு காரணமா ஒருத்தர் சொல்லியிருப்பார்ல. அதாவது விக்ரம்ங்கிற அந்த பேரை சொன்ன உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகுது, எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, எங்கேயோ அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அந்த ஒரு கண்ணு அசைவுல தெரிஞ்சது நான் சொல்லியிருந்தானா. அந்த பேரை சொன்ன உடனே கோவப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தானா. எங்க சைடுல சார காணா போனதுக்கு காரணம் விக்ரம்னு ஒருத்தன். ஸோ அந்த கும்பல்ல பார்த்த ஏதோ ஒரு முகமும் ஏதோ ஒரு சாடையும் அந்த பேரும் அவர் மைண்டுக்குள்ள அப்படியே வருது, ஆனா என்னன்னு கரெக்டா ஞாபகம் வர மாட்டேங்குது. அதனால மண்டையில போட்டு அவர் குடையுது. அதுக்கப்புறம் லைட்டா ஒரு திரும்பி ஒரு பார்வை பார்த்துட்டு போறாரு. அவர் திரும்பி பார்க்கும்போது அவருடைய ஃபோக்கஸ் பின்னாடி அந்த கும்பல்ல ஒருத்தருடைய தலை தெரியுது பாத்தீங்களா, அங்கதான் அவர் ஃபோக்கஸ் பண்ணணும்னு திரும்பினாரு. இன்னொரு தடவை பார்த்து யாருன்னு பாப்போமாங்கிற மாதிரி திரும்பினாரு. பட் ஆனா அவருடைய ஃபோக்கஸ் வந்துட்டு இங்க அன்பு மேல விழுந்துருச்சு. இப்ப அன்பு வந்துட்டு அந்த பயத்துட்டார்ல, அந்த பயத்தை போக்குறதுக்காக சிகரெட்டை பத்த வச்சிருக்கிறாரு. சிகரெட்டை பத்த வச்சு ஒரு மாதிரி கூல் பண்ணி கொஞ்சம் அவருக்கான கான்ஃபிடென்ட்டா இன்க்ரீஸ் பண்றதுக்காண்டி பண்ணிக்கிறாரு. திரும்பி பார்த்தோன்னே இவங்க மேல அந்த ஃபோக்கஸ் போனதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் நார்மலா திரும்பி போயிட்டாரு. பின்னாடி இருக்கிற அந்த ஒரு ஆளு மேல ஃபோக்கஸ் போகல. ஆனா அதுக்கப்புறமா அந்த ஒரு கூட்டத்துல மிங்கிலான ரோலக்ஸ் மண்டையில குத்துன அந்த தலை வந்துட்டு திரும்புது. ஸோ இப்போ அந்த கும்பல்ல கலந்த அந்த ஒரு ஆளு விக்ரம், அதாவது இந்தியாவை ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியா மாத்துவேன், அவங்களோட சாம்ராஜ்யத்தை ஒட்டு மொத்தமா அழிப்பேன் அப்படிங்கிற குறிக்கோளோட வாழ்ந்துகிட்டு ஒரு ஆளு. எங்க வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இருக்கார இல்லையான்னு கூட தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அவர் சொன்ன மாதிரி அவர் கோஸ் மாதிரி அந்த கும்பல்லே தான் கலந்து இருந்திருக்கிறாரு. ஆனா விக்ரம் இதெல்லாம் வாட்ச் பண்ண அந்த விக்ரம் அவரோட இந்த ஃபேஸை பாருங்க. இப்போ விக்ரமுக்கு வந்துட்டு ரோலக்ஸ் தெரியாது. பிகாஸ் அவரோட டைம்ல அவரோட விக்ரமோட பீரியட்ல வந்துட்டு ரோலக்ஸ் வந்துட்டு அப்ப சின்ன பையனா இருந்திருப்பாரு, அப்ப நார்மலா இருந்திருப்பாரு. இப்பதான் அவர் இவ்வளோ பெரிய ஒரு ஆளா மாறி இருக்காரு, இவ்வளோ டேஞ்சரஸான ஒரு ஆளா மாறி இருக்காரு. ஸோ ரோலக்ஸ் கொடுத்த அந்த ஸ்ட்ரேட்மெண்ட், அவர் பயத்தை காட்டின அந்த விதம், ஸோ விக்ரமும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பார்ல, ரோலக்ஸ்னா எவனோ பெரிய ஆளு, ரிச்சான ஒரு ஆளு, சாஃப்டான ஒரு ஆளு, கொஞ்சம் கோவக்கார ஆளு, அதாவது ஒரு கார்பரேட் கிரிமினல் மாதிரியான ஒரு ஆளு நினைச்சா இவர் தெருல இறங்கி சண்டை போடுற ஒரு ஆள் மாதிரி ரூத்லெஸ்ஸான ஒரு ஆளா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவருக்கும் ஒரு இது. இவனை எப்படி ப்ரெடிக்ட் பண்றது, இவனை எப்படி ஹேண்டில் பண்றது, வரும்போது ஒரு மாதிரி வைபா வந்தான், திடீர்னு எப்படிலாமோ மாறிட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது அவருக்கு. ஆனா அந்த சிங்கம் படத்துல கூட டைலாக் வருமே, இந்த மாதிரி ஒரு ஆள் கூடவா லிங்க்ல இருக்காங்க இவனுங்க, அந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல் கூட, ஒரு இன்டர்நேஷனல் ட்ரக் மாஃபியா கூட இவனுங்க லிங்க்ல இருக்காங்களா சார்? கேட்கவே தலை சுத்துது சார். ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல் கூடவா இவங்க லிங்க் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டங்க.
அங்க விக்ரம் கண்ணை விரிச்ச மாதிரி ஒரு மாதிரி ஆச்சரியத்திலையும் ஒரு மாதிரி பயந்த மாதிரியும் தெரியுது. இங்க இருந்து அந்த கும்பலா திரும்பி போவாரு. இப்போ வந்துட்டு கேக்குறீங்கன்னா விக்ரம் வந்துட்டு பயந்துருப்பாரோ, சாம்ராஜ்யத்தை அழிப்பன்னு நினைச்சவரு, ஹீஸ் அ கோஸ்ட், பயங்கரமான ஒரு ஆளு அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு ரோலக்ஸை பார்த்துட்டு பயந்துருப்பாரோ. அவர் ரியாக்ஷன் கூட அப்படித்தானே இருக்கு. இவனை எப்படி ஹேண்டில் பண்றது, இவன் இந்த மாதிரி இருக்கான, அன்பிரடிக்டபிளா இருக்கான, இவனை என்ன பண்றது, இவ்வளவு பெரிய ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினலா இருக்கான, இவங்களை சாம்ராஜ்யத்தை எப்படி நம்ம ஒத்தால அழிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான யோசிச்சிருப்பாரு. ஒரு மாதிரி அந்த ரியாக்ஷன் அப்படித்தான் தெரியுது. பட் ஆனா இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை நம்ம தனியா அழிக்க போறது இல்ல, இவனை ரோலக்ஸை அழிக்கணும்னா ஒருத்தன் வந்தா ஈஸியா முடிஞ்சிரும் அப்படிங்கிற தாட் அவர் மைண்டுக்கு வந்துருச்சு. அவர் பயந்த மாதிரி நடந்தாரா, அதுக்கப்புறம் கேஷுவலா அந்த ஒருத்தர் அவர் மைண்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கண்ணாடியை போட்டு பப்ளுக்காம மென்னுட்டு போற மாதிரி காட்டியிருப்பாங்க. வருமா அவர் பயப்படல அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இவ்வளோ பயந்தாரு ரியாக்ஷனை பார்த்தோம். அதுக்கப்புறம் அவருக்கு யார் ஞாபகம் தான் தெரியல, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்தது காரணம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். லியோ சீரியஸோட எண்டில் நான் சொல்லியிருப்பேன், லாஸ்ட் எபிசோட்ல நான் எண்டில் சொல்லியிருப்பேன். லியோ படத்தோட கிளைமேக்ஸ்ல லியோ அங்கே அவருடைய பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு அப்படி கேஷுவலாக இருக்கும்போது திரும்ப லியோவை இதுக்குள்ள இழுத்துட்டு வருவார் தெரியுமா விக்ரம் தான் லியோ இதுக்குள்ள வர வேண்டாம் அப்படின்னு அவரை வந்துட்டு அப்படி விட்டுருப்பாரு. ஆனா திரும்ப அவரை உள்ள இழுத்துட்டு வருவார் தெரியுமா அந்த பிரச்சனைகளுக்குள்ள. அதுக்கு காரணம் ரோலக்ஸை ஹேண்டில் பண்றதுக்கு லியோவால தான் முடியும் அப்படின்னு அவர் நினைச்சதால இங்கேயும் அவர் மைண்டுக்கு லியோ தான் வந்திருக்கிறாரு. அந்த சீரியஸோட முடிவையே நான் அப்படிதான் முடிச்சிருப்பேன். ரோலக்ஸ் அழிக்கணும்னா லியோ வரணும், இன்னும் நிறைய அழிக்க வேண்டியிருக்கு, லியோ யாருன்னு தெரியுதா அப்படின்னு ரொம்ப நாள் கழிச்சு விக்ரம் வந்துட்டு இந்த ரோலக்ஸோட இன்சிடென்ட்டுக்கு அடுத்து உடனே லியோ கால் பண்ணியிருப்பாரு. மீண்டும் லாக் பண்ணல நினைக்கிறேன், போய் லாக் பண்ணிட்டு வந்துடுறேன். தென் லியோ கேட்டை பூட்டிட்டு வரேன்ட்டு வெளில போவாரு. கேட்டை பூட்டிட்டு எல்லாத்தையும் ஆல் கிளியர் பண்ண ஒரு மூட்ல கேட்டை பூட்டிட்டு அப்படி ரிலாக்ஸ்டா வருவாரு. தென் அப்போ அவருக்கு அங்க ஒரு ஃபோன் கால் வரும். ஒரே ஒரு தத்துவ ஃபேக்டரி அழிச்சதால மட்டும் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் நினைக்கிறியா பார்த்திபன்? சாரி லியோ. அதாவது நான் பார்ட் 6 ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், லியோ விக்ரம் கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்த்துருந்தீங்கன்னா அது இப்போ உங்களுக்கு, அதாவது பார்த்துருப்பீங்க, அது ஞாபகத்தில் வந்துருச்சுன்னா உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். லியோவை வந்துட்டு லியோவுடைய குடும்பத்தையும் லியோவையும் வந்துட்டு விக்ரம் வந்துட்டு மானிட்டர் பண்ணிட்டு இருக்காருங்கிறத வந்துட்டு நம்ம அந்த மானிட்டர்ல பார்க்க முடியுது. ஸோ வந்துட்டு அதை நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன், நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ இங்கே ஒரே ஒரு தத்ரா ஃபேக்டரி அழிச்சதால மட்டும் இந்தியாவை அப்படி மாத்திர முடியாது, இன்னும் நிறைய அழிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரா. ஸோ இதை வந்துட்டு எல்லாருமே ட்ராவல் பண்ணாங்க. லியோ வந்துட்டு அந்த தத்ரா ஃபேக்டரி அழிச்சதுக்கு வேற ரீசன் இருக்கு. பட் இவர் வந்துட்டு இங்க எப்படி சொல்றாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு புரியுதா? நான் அந்த பார்ட் 6ல சொல்லியிருப்பேன், இனிமே லியோவுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் விக்ரம் அதுல இன்வால்வ் ஆகி அவரை சால்வ் பண்ணணும், அவரை லியோவை ஆக விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். பட் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியும் லியோவுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வந்தும் விக்ரம் ஏன் இவ்வளவு நாள் இன்வால்வ் ஆகல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த டைம் லைன்ல இந்த இடத்துல அதாவது விக்ரம் வந்துட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் லியோங்கிற ஒருத்தவனை பார்த்திபனா மாறுறதுக்கு ஹெல்ப் பண்ணி பார்த்திபனா வச்சிருந்தாருன்னு நான் சொன்னேன். இப்போ இந்த டைம் லைன்ல விக்ரம் படத்துல என்ன நடந்துகிட்டு இருந்தது, தான் பையனை கொன்னதால ரிவெஞ்ச் பண்றாரு. அண்ட் அது வெறும் ரிவெஞ்ச் மட்டும் இல்ல, இந்தியாவை ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியா மாத்துறதுக்காக எல்லாமே வயலண்டா பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஓபனா பண்றாருங்கிற மாதிரி பார்த்திருந்தோம். இந்த டைம் லைன்ல அங்க விக்ரம் படத்துல அது நடந்துகிட்டு இருக்குது. சோ அதே விஷயத்த இங்க ஒரு இவ்வளவு பெரிய தத்தோரா ஃபேக்டரி இருக்கு, இத வந்துட்டு நம்ம அழிக்க முடியாது, ஆனா இத ஒருத்தனால அழிக்க முடியும். அவனை சுரண்டி விட்டோம்னா அவன் போய் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்துரும். புரியுதா நான் சொல்றது? அததான் விக்ரம் பண்ணியிருக்காரு. அதாவது அவர் எதுவுமே பண்ணல, அதுதான் அவர் பண்ணது. இப்ப லியோவுக்கு ஹெல்ப் பண்ணாம இருந்தோம்னா அவனுங்க படுத்துற கோவத்துல இவனே அவனுங்களை போய் முடிச்சிட்டு வந்துருவான், அந்த ஃபேக்டரியை அழிச்சிட்டு வந்துருவான். சோ நீ லியோ மாறினாலும் பரவாயில்ல, அந்த தக்தாரா ஃபேக்டரி இருக்கக்கூடாது, அதை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரே ஆளா உன்னால மட்டும்தான் முடியும். அதனால விக்ரம் வந்துட்டு லியோவுக்கு ஹெல்ப் பண்ணாம ஹெல்ப்லெஸ்ஸா இருந்துட்டாரு. லியோ அதை பண்ணிட்டாரு. ஆனா இப்போ இங்க விக்ரம் இந்தியாவே திருத்தணுங்கிற மைண்ட் செட்டுக்கு அங்க வந்துட்டார்ல அந்த டைம் லைன்ல விக்ரம் படத்துல பையன் செத்ததுக்கு அப்புறமா. சோ அதனால அந்த மிஷின்குள்ள லியோவையும் உள்ள இழுக்கிறாரு. எந்த மிஷின்குள்ள தெரியுமா? ஒருத்தர் இருக்காரு ரோலக்ஸ், இதே மாதிரி இந்த ட்ரக் பிசினஸோட இன்னொரு ஜோன்ல ஒரு பெரிய ஆளா இருந்துகிட்டு இருக்காரு. அவருடைய ஜோனுக்குள்ளே அவரை போய் பார்த்துட்டு வந்தாரு விக்ரம், அவர் எவ்வளவு டேஞ்சரா டெரிஃபிக்கா இருக்காருன்னு. சோ அவரை அழிக்கணும் அப்படின்னா லியோவை உள்ள இழுத்து விட்டா மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது விக்ரமுக்கு தெரியும். சோ அதனாலதான் இன்னும் நிறைய கொளுத்த வேண்டி இருக்குங்கிறத அங்க மென்ஷன் பண்றாரு. இந்த சொசைட்டியை ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியா மாத்தணும்னா இந்தியா பூரா நிறைய கொளுத்த வேண்டி இருக்கு லியோ. ஆனா இப்ப இவர் இவ்வளவு பேசும்போது லியோக்கு வந்துட்டு இவர் யாருன்னு தெரியல. ஏன்னா அவங்க பேசி வந்துட்டு 20 வருஷம் ஆச்சு. அதுக்கான ரீசனே நம்ம அந்த பாட்டிலே சொல்லியிருப்போம். அந்த டச்ல இருந்துக்க மாட்டாங்க, ஏன்னா புது மனுஷனா பார்த்திபனா பிறந்திருக்காரு. இந்த ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கக்கூடாதுங்கிற பாத்துருந்தா நீங்க வேணா அதுல போய் செக் பண்ணி பாருங்க. சோ இப்ப இங்க அவர் யாருன்னு தெரியுதான்னு ஞாபகப்படுத்துறாரு. இவருக்கு திரும்ப ஞாபகம் வருது, அந்த மாதிரி ஒரு ரியாக்ட் பண்றாரு.
என்று தெரிகிறதா? அதாவது இனிமே என்ன நடக்க போகுதுன்னா விக்ரம் வந்துட்டு இந்தியாவை ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியா மாத்தணும் அப்படின்னா ரோலக்ஸை வந்து அழிக்கணும். ரோலக்ஸை வந்து அழிக்கணும் அப்படின்னா அது லியோவால மட்டும்தான் முடியும். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? ஸோ லியோ தான் இருக்கான் பார்த்துக்கலாங்கிறது லியோ மைண்ட்ல வந்ததால தான் இப்படி பயந்த ஒரு ஆளு இப்போ கேஷுவலா லியோ வச்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி போவார். நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். ஸோ கைஸ் அவ்வளோதான், மீதியெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பார்க்கலாம். இப்போ இந்த லாஸ்ட் 10 நிமிஷம் இந்த படத்தில் ஏன் இவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? வெறும் பிஜிஎம் வைபு ரத்தம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒன்னொன்றுக்கு பின்னாடியும் இவ்வளோ காரணம் இருக்க போய் தான் அது அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக தெரிய போய் தான் நமக்கு அவ்வளோ பயங்கர இம்பாக்ட் கொடுத்துச்சு தியேட்டர்ஸில். அது அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் இந்த 10 நிமிஷத்தை லாஸ்ட் பார்க்கும்போது அந்த படத்தோட பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கூஸ்பம் வந்திருக்கும்ல. இப்போ இந்த வீடியோக்கு அடுத்து போய் பாருங்க, அது இன்னும் 200% அதிகமாயிரும். இந்த வீடியோ போக கொஞ்சம் லென்த்து தான், பட் போக ஒருத்தரோட ஃபேஸ் மட்டும் வந்து போகுது. நம்ம லோகேஷ் சொல்லுவார்ல, ஐயோ சும்மா அரியா, நானே பல அடிக்க அப்புறம் தத்தி தவறி வந்துக்கிட்டு இருக்கேன், நீ மறுபடியும் எல்சியூக்கு ஹைப் ஏற்றி விட்டு இப்போ கமல் சார்கிட்ட போய் சார் லியோ அப்படின்னோடனே அவர் ஒரு மாதிரி பார்ப்பாரு, லியோ கிட்ட போய் சார் படம் அப்படின்னு அவர் ஒரு மாதிரி பார்ப்பாரு. நான் என்ன சார் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். கொஞ்சம் கஷ்டம் தான் எடுத்துட்டு. இவர் ரோலெக்ஸ் கைதியை கூட பண்ணிடலாம், லியோ தெரியல. ஆனால் நீங்கள் சொல்கிற கனெக்ஷனை வச்சு பார்க்கும்போது லியோ தான் மெயின் கேரக்டர் மாதிரி தெரியுது. அதாவது இப்போ லியோ வந்து இவங்களெல்லாம் பண்ணணுங்கிற மாதிரி தெரியுது. பட் அது ரியாலிட்டின்னா அந்த படமாகவே லியோ 2 வரணும். அப்படி லியோ 2 வரலைனாலும் பரவாயில்ல, இதோட அந்த கேமியோவாவது வரணும், அது விக்ரமோட சேர்ந்து வரணுங்கிறதெல்லாம் நடக்குமா? ஆக்சுவலி நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த கூலிக்கெல்லாம் முன்னாடி இந்த வீடியோ போட்டிருந்தீங்கன்னா ஒருவேளை எனக்கு எக்ஸைட்மெண்ட் வந்திருக்குமோ என்னவோ. இப்போ கூலிக்கு அப்புறம் லோகேஷ் வந்து தெலுங்கு படம் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு போனதுக்கப்புறம் எலெக்ஷன் எல்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போ இருக்கிற நிலவரத்துக்கு எல்சியூவில் நீங்கள் எவ்வளவு ஃபயர் ஏற்றுனாலும் நல்லா இருக்கு, ஆனால் நடக்க சாத்தியக்கூறு இல்லைக்கல அப்படிங்கிற மாதிரி தெரியும் போது என்ன சார் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. பட் உங்களோட அந்த நரேஷன் அதெல்லாம் நல்லா இருந்தது. அடுத்த வீடியோவை கூடிய சீக்கிரம் நான் எடுத்துகிட்டு வர்றேன். உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.